ஹாய் கேஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிக்குக்கோட ஒரு நியூ பிஎல் ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க என்கிட்ட பர்த்டேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. மே 10 அவங்க பர்த்டே. மே 10 இது போட முடியுமா தெரியலடா. ஆனால் நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா மே 3 ரெக்கார்ட் பண்ணுறேன். மே 3 காலைல 6:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆமாம், 6:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுறேடான்னு பார்க்குறேன். இந்த ஸ்டோரி நானே போடணுன்னு நினச்சேன். ஏன் எப்போ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் வேறு பர்த்டே வேறு சொல்லிட்டீங்க, சரி போட்டுடலாம் அப்படின்னு வந்துட்டேன். இந்த ஸ்டோரின்னு முதே மூஞ்சில் ஒரு பொலிவு தெரியுது பார்த்தீங்களா? ஐயோ, என்ன நான் சொல்லுவேன், இந்த ஸ்டோரி எப்படின்னா ஒரு மாதிரி அப்படின்னு தான் போகும். ஆனால் எனக்கு உண்மையாக சொல்லணும்னா என் கமெண்ட்ஸில், அதாவது நான் போட்ட வீடியோஸில் சில பேர் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆர்ட்ஸ் ஸ்டண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் ஆர்ட்ஸ் அண்ட் போட்டேன்னா எங்கள் அம்மா செருப்பு ஈரவளுக்கு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அம்மா என் சேனலை பார்த்துருந்தாங்க, ஜி குக்கர். ஓகேங்களா? எங்கள் அம்மா இப்போ என்னோடய சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஏன்னா எனக்கு ஜி குக் பிடிக்கும், அவங்களுக்கு ஜி குக் பிடிக்கல. அவங்க டே குக்கராக மாறிட்டாங்க. அதனால் என் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு எங்கள் அம்மா போயிட்டாங்க. ஸோ இப்போ நான் போட்டால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அதுக்கு நான் போடுவேனான்னு கேட்டிங்கன்னா ஆசை இருக்குது, போடணும்னு ஆசை இருக்குது. நான் போடுற எல்லா ஸ்டோரியிலையும் நான் இமேஜ் பண்ணுவேன், இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் ஆர்ட்ஸ் ஸ்டண்ட். ஆனால் நான் ஆர்ட்ஸ் ஸ்டண்ட் போட்டதே கிடையாது இது வரைக்கும். என்னோடய வீடியோவில் கொஞ்சம் லெவல் ஏறி இருக்கும், முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர ஆர்ட்ஸ் ஸ்டண்ட்னா போட்டதே இல்லை. எனக்கு ஆர்ட்ஸ் ஸ்டண்ட்னா என்னன்னு தெரியும், நிஜமாக ஆர்ட்ஸ் ஸ்டண்ட்னா என்னன்னு தெரியும். நான் பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும். ஆனால் போட தான் வரல, பேச வராது. ஏன்னா சும்மாவே இவங்களை பார்த்தாலே நான் லூஸ் மாதிரி சிரிக்கிறேன், புலம்புறேன், குதிக்கிறேன். இதில் ஆர்ட்ஸ் ஸ்டண்ட்லாம் ஐயோ அப்படின்னு இருக்குது. இன்னும் 18 வேறு எனக்கு ஆகலைல்ல. 18 ஆகிறதுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. இன்றைக்கி தானே மே, இன்னும் டிசம்பர் வரணும். 6ஆ? தப்பாக சொல்கிறேன், 8 மாதம் வந்து டிசம்பர் வந்தால் தான் என் பர்த்டே. அது வேறு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்சால் நான் ஆர்ட்ஸ் ஸ்டண்ட் போடுவேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டோரிக்கு ஆர்ட்ஸ் ஸ்டண்ட் வேணும். நான் யார்கிட்டயா கேட்கலான்னு கூட இருந்தேன். நான் ஜாஸ்மின் கிட்ட கேட்டேன், அவங்களும் போடுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த ஸ்டோரி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்லை நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ஆர்ட்ஸ் ஸ்டண்ட் போட்டே ஆகணும், இந்த ஸ்டோரிக்கு எனக்கு ஆர்ட்ஸ் ஸ்டண்ட் போட்டே ஆகணும், அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுனே இருக்கேன். சரி, நான் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணி அது ஓகேனா நான் இதில் சேர்ப்பேன், இல்லைனா ரிமூவ் பண்ணுறேன், கட் பண்ணி தூக்கிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சாச்சு குக்கு. நான் எப்படி போட போகிறேன்னு நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. போட்டு தானே ஆகணும், எனக்கு பிடிக்கும்ல. நான் யோசிச்சுப்பேன், ஆனால் போட முடியலன்னா நானே யோசிச்சுப்பேன், இந்த மாதிரி வரும் அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுப்பேன். ஓகே, பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு நான் பர்த்டே விஷயே பண்ணலை, அதை விட்டு இதை பேசிகிட்டு இருக்கேன். ஓகேடா, சாரி, பர்த்டே விஷ் லேட்டாக பண்ணுறேன். உங்கள் பேர் கூட எனக்கு தெரில, அது என்ன ஒரு பேர் போட்டிருந்துச்சு, அது என்னன்னு எனக்கு புரியல, அது எனக்கு படிக்கவும் வரல, அதனால தான். பேர் ரிஃபா. ஆமாம், ரிஃபான்னு தான் போட்டிருக்கேன். ரிஃபா, ஹாப்பி பர்த்டே. இது மே 10 தான். ஸோ மே 10க்கு தான் நான் அப்லோட் ஆகும். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறேன். ஹாப்பி பர்த்டே, எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க, ஜிக்குக்கு இருக்காங்க. அப்புறம் இந்த டே உங்களுக்கு நல்லா போட்டுன்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். என் சப்ஸ்கிரைபர்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணுறீங்க, மறந்துடாதீங்கன்னு. அப்புறம் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, சீக்கிரமாக வரும். இன்னும் ரெக்கார்ட் பண்ணல, ஆனால் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். டோன்ட் வரி, சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதை நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். கண்டிப்பாக 1 hour 2 hour ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு தள்ளிடுறேன். ஏன்னா என்னால் முடியல, அது வியூஸே போக மாட்டேங்குது. 200 300 எனக்கு வெறுப்பாகுது. எனக்கு ஆடாகுது, எனக்கு வியூஸ் போகணும், வியூஸே போகல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அதனால நான் அதை கொஞ்சம் அதிகமாக போட்டு முடிச்சிடுறேன். ஓகேவா? ஓகேடா. நான் நேம் சொல்லவே இல்லைல்ல, நேம் நான் யோசிக்கிறேன், என்னடா போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். என்ன போடலாம், கண்டுபிடிச்சிட்டேன். தமிழ்லேயே நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல, ஸோ இங்கிலீஷில் மட்டும் சொல்கிறேன். கால் மீ மம்மா, இது மட்டும்தான். இதை நான் தமிழில் ஏதாவதுன்னா யோசித்து வைக்கிறேன். ஆனால் இந்த நேம் கால் மீ மம்மா. ஓகேடா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் பி அடிக்டட் ஸ்டோரிகளை போடலாமா?
பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேன் கூட நான் போடல, காற்று வரல, வேகுது. இருந்தாலும் ஃபேன் போடாமல் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த தண்ணி சத்தம் மட்டும் கேட்டே இருக்கும், அது ட்ராப் அவுட் ஆகிற சத்தம் மட்டும் கேட்டே இருக்கும். எனக்கு கேட்டே இருக்குது. வீடு அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை, அதனால் அந்த சத்தம் எனக்கு கேட்டே இருக்குது. உங்களுக்கு கேட்டுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, அதெல்லாம் தட்டி விட்டுருங்க. சீ குக்கை மட்டும் யோசிங்க. சீ குக் சாங் குக் செமன், அவ்வளோதான். வேறு எதுவுமே சைடில் ஏதாவது வாய்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே மறந்துடுங்க. அப்புறம் நான் கையை ஆட்டி வாட்டி வேறு பேசுகிறேன், வளையல் வேறு நிறைய போட்டிருக்கேன், அது வேறு அப்பப்போ சத்தம் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஓகேடா, ஸ்டடிகளை போகலாமா? இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால், டே எருமை மாடு எழுந்துருடா, டைம் ஆகுதுடா, மா தூங்க விடுமா, சும்மா கத்திக்கிட்டு. டேய் டைம் ஆகுதுன்னு சொல்லிடல, காலேஜ் போவேனவா? அம்மா என்னம்மா, காலேஜுக்கு போகணுண்டா, எழுந்துருடா. மா நான் போகல, லீவ் போடுறேன், போம்மா. லீவா? அவன் வந்து காலங்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான், அதுக்குள்ளே வந்துட்டானா? ஆமாம் வந்துடா. இந்த நாய் வேறு தூங்கிட்டு இருக்கு. டேய் எழுந்துருடா. அம்மா என்னம்மா வேணும்? ஏய் நீ ஸ்கூல் போகலையா? அம்மா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே. ராத்திரியில் 2 பேரும் உட்காந்து படம் பார்க்க வேண்டியது, காலான தூங்க வேண்டியது, அப்படி என்ன தாண்டா பார்ப்பீங்க? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த 2 மெம்பர்ஸும் அப்படி மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. ஏய் என்ன மூஞ்சி பார்த்துக்கிறீங்க? ஐயோ நீங்கள் அப்புறமா பார்த்து தொலைங்க, முதல்ல கிளம்புங்கடா, டைம் ஆகுதுடா. ஏய் ஜங்கு, முதல்ல போய் குளிப்போம். கீழே உட்காந்துட்டு இருக்கான்டா. அவன் எதுக்குமா இவ்வளோ சீக்கிரம் வந்தான்? அவன் எப்பயும் வர்றது தானே. போய் முதல்ல குளிப்போ, போய் தொலை நான் எப்போடா. அப்போ நான் தூங்குறேன். டி நீ எங்கே படுக்கிற? போய் குளிப்போ, போடா. இருமா போகிறேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த 2 மெம்பரும் ஒரு சைடு போயிடுறாங்க. சீக்கிரமாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்படியே கீழே போயிடுறாங்க. ஐயோ சங்குக்கும் ஆளுக்கு வேறு வேலையே இல்லையா, காலங்கத்தில் வந்து உட்காந்துக்குது. வாயை வச்சிருவேன். என் ஆளை நீ திட்டக்கூடாது. நீ மட்டும் திட்டின நேற்று நைட்டு, நான் திட்டுவேன்டா. அது ஏன் ஆள், நான் திட்டுவேன், நீ ஏன் திட்டுற? ஆளாமா ஆள் ஒன் சைட் தானே. போடா போய் குளிப்படா, மூட்டு போடா. நீங்கள் மட்டும் அங்கே மட்டும் என்ன வாள் தான், நீ அவள் பின்னாடி தானே சுற்றிட்டு இருக்க. ஓகே பண்ணிடுவோம்ல, கிழிச்சிருவேன். மூட்டு போய் குளி, இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். நானும் அப்பா கிட்ட சொல்லுவேன். போதுமா? போடா போ, நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அதுக்கு ஒரு பக்கம் வந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி கீழே காமிச்சா, ஜிமன் இன்னொரு கேள்வி கேட்டாப்பா. ஐயோ அத்தை, அதெல்லாம் வேணாம் அத்தை, அவனை வர சொல்லுங்க போதும், அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான்ப்பா. நீ இந்த ஜூஸ் குடி, அப்புறம் இதை சாப்பிட்டு அப்புறம் டிவி பாரு. அத்தை இதெல்லாம் வேண்டாம் அத்தை, எதுக்கு? நான் என்ன வெளியால் இந்த வீட்டு பையன் தானே, எனக்கு வேணால் நானே எடுத்துக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான்ப்பா சாப்பிட்ணும். எங்கே இந்த பக்கிங்க வரவே மாட்டேங்குதுங்க. 3 பிள்ளைய பெற்றுட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ அத்தை, 3 பிள்ளைய பெற்றுட்டு கூட பெற்றுடலாம், ஆனால் உங்கள் பையன் ஜங்குக்கு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை மீட்கிறதுக்குள்ளே ஆமாப்பா ரொம்ப பண்ணுறான். சரிப்பா நீ சாப்பிடு. ஆமாம் மாமாலாம் வரலையா அவனும்? இந்த வருவார். என்ன ஜிமன் என்னையா கேட்குற? சுகமாமா என்னையா கேட்குற? ஐயோ மாமா உங்களை கேட்கல, நான் பெரிய மாமாவை கேட்டேன். ஓ அப்போ என்னெல்லாம் கேட்க மாட்டேன். அவன் என்னையும் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கதை கேட்குது. ஐயோ அப்படிலாம் இல்லைட்டாயா, நானும் உங்களை கேட்டேன், நீங்கள் எங்கேன்னு சொல்லிட்டு. அத்தை தான் நீங்கள் மேலே இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ சரி சாப்பிட்டியா? இதோ சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க. இதோ வரேன். சுகா போய் உட்காரு போ. என்ன இன்றைக்கும் அவன் லேட்டா? எப்பயும் நடக்கிறது தானே, அதுன்னு புதுசாக கேட்குறீங்க மாமா? ஆமாம் அவனுக்கு என்ன சொன்னாலும் அறிவே வர மாட்டேங்குது. ஆமாம் மாமா உங்களை மாதிரிலாம் இல்லாமல். ஏன் இவன் அவ்வளோ அறிவா என்ன? ஆமாம் என் மாமா எவ்வளோ அறிவு தெரியுமா? என் புருஷனுக்கு அவ்வளோ அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. 4 வருஷம் லவ் பண்ணேன், அப்பயும் இவனுக்கு இவ்வளோ அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படி பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ சீக்கிரமாக வாயேண்டா, ஏன்டா இவ்வளோ லேட் பண்ணுற, சீக்கிரம் வாடா, ஸ்கூல் போகிற எனக்கே இவ்வளோ அக்கறை இருக்குது ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணுன்ட்டு. காலேஜ் போகிற எருமை மாடு, இதில் செகண்ட் இயர் வேறு, கேட்டால் காலேஜுக்கே டானா மூஞ்ச முக்கிறேன் பாரு. சீக்கிரம் வா. ஏய் அக்கறை பற்றில நீ பேசாதடா, நீ பேசாத. 8:45 பெல்லுக்கு 7:30 மணிக்கு ஏச்சு பற்றியா நீ பேசாத.
நானாச்சும் 7:30 மணிக்கு எழுந்தேன், நீ எத்தனை மணிக்கு எழுந்த? நீ 8 மணிக்கு தானே எழுந்த? ஐயோ சாமி, 2 பேரும் வாயை மட்டும் வரீங்களா? தலை வலிக்குது எனக்கு. மா நான் இல்லைம்மா, இவன் தாம்மா நானும் இல்லைம்மா, இவன் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சதே வராங்க. ஐயோ என்னால் முடியலடா சாமி. ஜங்குக், எங்கேயாச்சும் உனக்கு அக்கறை இருக்கா ஜங்குக்? என்னம்மா ஆளாளுக்கு அக்கறை சக்கரைட்டு, சும்மா இருங்கம்மா. எப்பா சாமிங்களா, நான் பேசலைப்பா. தயவு செஞ்சு 2 பேரும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடுங்கடா. உங்கள் அப்பா வந்தால் அவ்வளோதான்டா, சீக்கிரமாக வாங்கடா ப்ளீஸ்ரா. மாமா நீ அவள்லாம் கெஞ்சாதம்மா, நீ ஏம்மா இதை நாய்கிட்ட கெஞ்சிட்ருக்கிய? நான் பார்த்துக்கிறேம்மா. டேய் மேக், உனக்கு வாய் அதிகமாகிடுச்சு மேக். சரிடா வாங்கடா, வந்து உட்காருங்கடா, உட்காந்து தொலைங்கடா. சரி இதை வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கீழே வராங்க. இப்போ தான் சைலண்ட்டாக கீழே குஞ்சிட்ருக்காரு. இவ்வளோ நேரம் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தவர் இப்போ அப்படியே சைலண்ட்டாக கீழே குஞ்சிட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ என்ன ஜங்கோ, காலேஜ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பாவும் வந்து உட்காராரு. இப்போ அவங்க அப்பா தான், ஜமன் எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்ன மாமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு? ஆமாடா, பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக கொஞ்சம் வெளியூர் போயிருந்தேன், அதான். நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன்டா. ஆமாம், என் தங்கச்சி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. என் மேலே இன்னும் கோவமாக இருக்காளா என்ன? ஐயோ மாமா, என்ன மாமா 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கோவம்லாம் இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. அம்மாவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, மாமா எப்படி இருக்காங்க, அண்ணி எப்படி இருக்காங்க, எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரி சாப்பிடு. அப்புறம் உன் தங்கச்சி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அவள் நல்லா தான் இருக்கா. சரி சாப்பிடுங்க, எல்லோரும் சாப்பிடுங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிம்மன்டான், ஜங்குக் சீக்கிரம் வா ஜங்குக், டைம் ஆகுது ஜங்குக். இதோ வரேன். இதே இருடா, பவுச்சு வந்துட்டேன்டா. ஜங்குக் இரு நோட்டு வந்துட்டேன் ஜங்குக். சரி இதோ வந்துட்டேன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன்டான் அப்படியே கார் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஜங்குக்கு வந்துட்டுருக்காரு. இப்போ ஜிம்மன்டான், ஜங்கு கையிடுறான். கையெல்லாம் எடுக்க முடியாது. ஐயோ கையிடுறான், ட்ரைவ் பண்ணணும்டா, கையிடுறான். கை எங்கடா வச்சிட்ருக்க ஜங்குக்? இப்படிலாம் பண்ணா ஜங்குக், கையிடு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி ஜங்குக் கூட கையிலே பட்டு அடிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், ரொம்ப தான் பண்ணுற படா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான், என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு எவ்வளோ சொல்லியிருக்கேன், ஏன் இப்படிலாம் பண்ணுற? பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்படிலாம் பண்ணுறானா வயிற்றுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக ஜிம்மன் கிட்ட வந்து ஜிம்மனோட நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் தான், ஐயோ ஜங்குக் நவருடா, சும்மாவே இருக்க மாட்டேன், நீ இருக்க மாட்டேன் ஜங்குக். எப்படி பண்ணிட்டு இருந்தால் நான் நான் கூப்பிட்டு போக வரவே மாட்டேன். ஓகே நிம்மதி, நான் வீட்டிலே இருப்பேன். எதை பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கான். நீ இப்போ கம்முன்னு வந்தால் தான் நான் உன் கூட வருவேன், இல்லைன்னா இறங்கி நாங்கள் பக்கத்தில் கேப் வச்சு போயிட்டே இருப்பேன். ஐயா ரொம்ப தான் கோவப்படுற, சரி தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நகர்ந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜிம்மன் தான், ஜங்கு இறங்கிக்கோ வந்துடுச்சு. டேய் எத்தனை நாள் உன் கூட வரேன், என்னை காலேஜ்லேயே போய் இறக்கி விடலான்னு, எதுக்குடா இங்கேயே இறக்கி விடுற? யாராவது பார்த்துட்டு என்னன்னு கேட்கறதுக்கா இங்கேயே இறங்கிக்கோ. இப்போ முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே இறங்க போகிறாங்க. அடிச்சுச்சோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட நிற்க பிடிச்சி அப்படி கிட்ட எழுத்து ஜிம்மனோட சீக்ஸ்லேயே அப்படி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஜங்கு அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான், சரி பாய் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காரை வைத்து இறங்கிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுறாரு. இப்போ ஜிம்மன் தான், பைத்தியக்கார மென்டல், எத்தனை தடவை சொல்லியிருக்க இந்த மாதிரி பண்ணாதன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே ஒரு சீக்ஸை தொடச்சிட்டு அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ அப்படியே கட் பண்ணி காமிச்சா, வணக்கம்டா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே காலேஜ்குள்ளே தான் வராங்க. அதாவது அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வராங்க. இப்போ கிளாஸ் ரூமில் வந்துட்டு, என்னடா எல்லாம் சீக்கிரமாக வந்துட்டீங்க போல். நீ தான்டா தம்பி லேட்டு, என்ன இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்கே? அது ஒன்றும் இல்லைடா, டிராஃபிக்கு அதுதான். சரி என்ன மீட்டிங்கா? என்ன மீட்டிங்கு சும்மா வெட்டியாக தான். சரி நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே வந்து உட்காராங்க. டேய் இது ஏன் பிளேஸ்ன்னு தெரியும்ல, நீ ஏன்டா உட்காந்துட்ருக்க, எழுந்துரு. ஒரு நாள் உட்காந்துக்கிறேன்னடா, ஏன் அவன் பக்கத்தில் தான் நீ உட்காருவியா, வேறு எங்கேயும் உட்கார மாட்டியா? நான் அவன் பக்கத்தில் தாண்டா வருவேன், வேறு எங்கேயும் உட்கார மாட்டேன். ஜங்குக் சொல்லு. ஐயோ டேய்
கொஞ்சம் தள்ளி உட்காடுறான். அவன் உட்காரட்டும், இங்கே உட்காரட்டும். தம்பி இங்கே உட்காருப்பா. போதுமா? ஏன்க்கா எல்லாத்துக்கும் சண்டை? ஏன் இங்கே தான் உட்காருவேன், நீ அங்கெல்லாம் போய் உட்கார மாட்டியா? ஏய் என்ன உன் ஆளை சொன்னேன்ட்டு சப்போர்ட்டுக்கறியா? ஐயோ ராசா, நான் எதுவுமே சொல்ல, உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யார் யார் இருக்காங்கன்னா, ஜங்குக், காய், யோன்ஜின், ஃபெலிக்ஸ். யோன்ஜின் ஃபெலிக்ஸும் வந்து இதில் கப்பல் லவர்ஸ். ஓகேங்களா? காய் வந்து ஜங்கு கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்பயும் காய் ஜங்கு கூட தான் இருப்பாங்க, ஜங்குக்கு எப்பயும் காய் கூட தான் இருப்பாங்க. 2 பேரும் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. யோன்ஜினும் ஃபெலிக்ஸும் வந்து இந்த காலேஜ் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஃபஸ்ட் பீரியட் யார் அந்த சிங்காரி தான். ஐயா அவளா? ஐயோ டேய், அவள் பீரியட்லாம் உட்கார முடியாதுடா. அதனால் வந்த உடனே ஆரம்பிச்சிடுவா. குட் மார்னிங் மிஸ் அப்படின்னா, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஜங்கு ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்பா. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என் மூஞ்சை பார்த்தாலே அவளுக்கு நான் வெளியே போகணுன்னு தோணும் போல். அது ஏன் என்னை வெளியே போகணும் அப்படின்னு கேட்டால், நீ எதாவது பண்ணுவ, முன்னாடியே போயிடு அப்படின்றா. அதுக்காக எங்கள் அப்பா இங்கே ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறான். சும்மா எப்போ பார்த்தாலும் அவள் கிளாஸ் எடுத்தா நான் ஏன்டா கிளாஸ் ரூமில் தூங்க போகிறேன்? சாக் பிஸ்கெட்டு மண்டையில் அடிக்கிறான் மச்சான். தூங்க கூட விட மாட்டேறான் மச்சான். டேய், கிளாஸ் ரூமில் தூங்கினா அடி தாண்டா செய்வாங்க. அதுக்கு அவள் தூங்காத மாதிரி கிளாஸ் எடுக்கணும். தூங்குற மாதிரி கிளாஸ் எடுத்தால் காலைல நாங்களே எப்படா தூங்குவோன்னு சொல்லிட்டு தூங்க முடியாமல் ஏஞ்சி கிளம்பி வந்தால் இவன் இங்கே வந்து தூங்க வைக்கிறான். அதுக்கு நான் வீட்டிலே தூங்கிட மாட்டேன்னா? சரிடா எமோஷ்னல் ஆகாத. ஆமாம் மச்சான், ஓவராக தான் பண்ணுறாள். ஆமாம், என்னவோ நம்மளோட 5 வயசு பெரிய பொண்ணா என்ன வேணா பண்ணுவாள் அவள். ஆமாடா, ரொம்ப பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு தான், சரி என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு இந்த கிளாஸில் அவள் கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது. அவள் கிளாஸு பாதி ஸ்கிப் ஆகிட்டு வந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான். போகலாமா? என்ன நான் சொல்கிறது? என்ன காய்? ஆமாடா, நான் என்றைக்கு இந்த கிளாஸில் இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். போகலாம். நீங்கள் வரீங்களா இல்லையா? ஓ, நீங்கள் லவ் பேர்ட்ஸ், நீங்கள் வரமாட்டீங்க. டி அப்படிலாம் இல்லை, நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இந்த சைடு யோன்ஜனும் ஆமாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேரும் அப்படியே கிளாஸை விட்டு வெளியே கிளம்புறாங்க. பெல் அடிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்து அந்த கிளாஸை விட்டு கிளம்புறாங்க. இப்போ ஒரு குரல் தான், டி எங்கடா போகிறீங்க? எங்கே போகிறோமா? எங்கேயோ போகிறோம், நீ அதெல்லாம் கேட்குற? ஏன்? நான் கேட்பேன். நான் இந்த கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ், நான் கேட்க தான் செய்வேன். பெல் அடிக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எங்கே போகிறீங்க? ஏன் எங்கே போகணும் சொல்லிட்டு போனால் தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து அந்த பொண்ணை அப்படி கட்டிக்கிற மாதிரி முன்னாடி வராங்க. இப்போ காய்தா சி இல்லைடா மச்சான் சொல்லிவே கிட்ட போகிறேன். சரி கோவப்படாத இரு. என்னடி வேணும் உனக்கு? டீயா? மரியாதை போட்டுக்கு போடுறா. ஓ, நீ மட்டும் எங்களை வாடா போடான்னு கூப்பிடலாம், நாங்கள் டீ போட்டு கூப்பிடக்கூடாதா? என்ன பஸ் நியாயமாக இருக்குது. சரி, எங்கே போகிறோன்னா வெளியே போகிறோம். ஏன் வெளியே போகிறீங்க? என்னடா இது கேள்வி? வெளியே போகிறோன்னா வெளியே போக தான் செய்வோம். நீ அதெல்லாம் கேட்குற? ஏன்னா நான் இந்த கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ். ஓ, ரெப்ரசன்டேட்டிவா? மச்சான் ரெப்ரசன்டேட்டிவாண்டா? ஐயோ மச்சான், நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாதுக்கிட்ட. தயவு செஞ்சு உங்கள் காலில் வேணாலும் 4 பேரும் உள்ளே போய் தொலைங்களா மச்சான், ஓவராக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி வராங்க. இப்போ காய்தா டே இருடா இரு. சரி, நம்ம எதுக்கு இவகிட்ட தேவையில்லாம் பேசி வேஸ்ட் பண்ணோம் டைமை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் அந்த சைடு ஜங்க கூப்பிட்டு போகிறாங்க. நில்லுங்கடா போகாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பொண்ணு கத்திகிட்டே இருக்கே. ஆனால் கேட்கவே இல்லை. இவங்க 4 பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ காய் தான், மச்சான் லாஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது, கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஏன்? அப்புறமா போகலாம். டி 15 மினிட்ஸ் தான்டா இருக்குது, போனோம்மா. அடுத்த பீரியட் யார்? அடுத்த பீரியடு ஃபிசிக்ஸ் சாரா? ஆமாம், ஃபிசிக்ஸ் சார். அப்போ போகலாம். என்னடா இது, எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் வரமாட்டேன், ஃபிசிக்ஸ் சார் மட்டும் வர. இப்போ வரீங்களா இல்லையா? சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 3 பேராக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதாவது ஜங்கு கூட அந்த 3 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி சைடு காமிச்சா 15 மினிட்ஸ் இருக்கா கரெக்டாக. இப்போ எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படி கீழே குனிஞ்சிட்டு நடந்து வராரு. கெத்தா அப்படி கீழே குனிஞ்சிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே வராங்க பாருங்க. வந்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்க தான் அப்படியே வந்து கையை கட்டிட்டு கையில் நோட்டை வச்சுட்டு அப்படியே ஜங்கு பக்கம் திரும்புகிறாங்கன்னு சொல்லி ஜங்கு தான், ஏய் குலஜி நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிமின்டா அப்படியே வந்து
ஜங்குக் அப்படின்ற மாதிரி முறைக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஓ கிளாஸில் இருக்கும்ல. குட் மார்னிங் சார் அப்படின்றாங்க. எங்கே போனீங்க எல்லோரும்? வெளியே போனோம் சார். ஓ வெளியே போனீங்க, சரி. எவ்வளோ நேரம் வெளியே சுற்றிட்டுருப்பீங்க? பெல் அடித்தா கிளாஸ் ரூம்குள்ளே வரணும்னு தெரியாதா? தெரியும் சார். அப்புறம் எங்கே போனீங்க? ரெஸ்ட் ரூம் போனேன் சார். ரெஸ்ட் ரூம் இவ்வளோ நேரமா? என்ன காய் இவ்வளோ நேரம் ஆச்சா? அது அது வந்து சார், அது அது வந்து வந்து போயெலாம் கிடையாது. கிளாஸ் ஆரம்பித்து 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் கிளாஸ் வரீங்க. எதுக்கு வரீங்க? அப்படியே போக வேண்டியது தானே. நான் கூட அதுதான் சார் சொன்னேன். ஜங்குக்கு தான் எழுதிட்டு வந்துட்டான். டேய் அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் அப்படியே காயை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ காய் தான் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே குனிச்சிக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு ஏன் லேட்டு? அதான் சார் வெளியே போயிட்டீங்க. காலேஜுக்கு சுற்றுறதுக்கு தான் வரீங்க, படிக்கிறதுக்கு வரல அப்படி தானே? சார் அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம், வேணா கேளுங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பொண்ணு தான் அப்படியே எழுந்து நிற்கிது. இப்போ சும்மா அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பொண்ணு பார்க்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு அப்படியே கீழே குனிச்சிட்டு இவங்க 4 பேரும் அப்படி பார்க்குது. இந்த சைடு சங்குக்கா அப்படியே வந்து அந்த பொண்ணு பார்க்குறாங்க. இப்போ ஜெமின் தான் அப்படியே அந்த பொண்ணு, அந்த ஜெமின் வந்து அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். சங்கு தான் பொண்ணை குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு அப்படி ஜெமின் பக்கம் திரும்பிடுது. இப்போ ஜெமின் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களா? ஆமாம் சார். என்னென்னு சொன்னாங்க? ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போனாங்க சார். ஓ சரி, இவனுங்க என்ன வேலைன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின்டா அப்படியே சங்கு பக்கம் திரும்பிட்டு என்ன முக்கியமான வேலை சார் அப்படின்றாங்க. இது சைடு ஜங்கு தான் ஐயோ சார் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் சார், அப்படி என்ன முக்கியமான வேலை சாருக்கு? என்ன 4 கம்பெனி 7 நடத்திட்டு இருக்கீங்களா அப்படின்றாங்க. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் சிரிக்கிறீங்களா, இருங்கடா உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜெமின் தான் கேட்ட கேள்விக்கு பதில், இங்கே இருக்கேன் அங்கே இல்லை அப்படின்றாங்க. இப்போ ஜெமின் தான் அப்படி கேட்டோடைய ஜங்கு தான் சாரி சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? என்னது? இல்லை சார், இது சிங்காரியோட கிளாஸ் தானே. நீங்கள் என்ன? என்னது என்ன சொன்னால்? அந்த பேர் என்னடா? ஷில்பா ஷில்பா மேமோட கிளாஸ் தானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீ அதுக்கு முன்னாடி எதுவும் சொன்னீங்க, ஷில்பான்ற பேர் எனக்கு கேட்கலையே. ஷில்பான்னு தான் சார் சொன்னேன். சொல்லுங்கள் சார். எங்கே சார் அவங்க? எங்கே சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? அவங்க கிடையாதுன்னா அவங்க உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள், என்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்க? அது வந்து என்ன எடுத்தாங்கன்னா தெரியாது. எப்படி தெரியும்? கிளாஸ் இருந்தால் தானே தெரியும். வெளியே சுற்றிட்டு இருந்தோம், எங்கேருந்து தெரியும்? சாரி சார். சரி, யாராவது சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு என்ன கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தவங்க எழுந்துக்கிறாங்க. நீ உட்காரு. இந்த 4 பேரில் ஒருத்தவங்க சொல்லுங்கள். யார் சொல்கிறீங்களோ அவங்கள உள்ளே விட்டுறேன், அவங்க போய் உட்காந்துக்கலாம். சரி சொல்லுங்கள், 4 பேரில் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அந்த 3 பேரும் அப்படியே வந்து சங்குக்கு பார்க்குறாங்க. தெரியுமாடா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சங்குக்கு தான் அப்படியே வந்து முறைக்கிறாங்க. இப்போ 4 பேருமே தெரியுன்ற மாதிரி டிங்கின்னு தலையாட்ட ஆட்டுறாங்க. இப்போ சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள், எனக்கு டைம் இருக்குது, உங்கள்கிட்டலாம் டைம் வேஸ்ட்லாம் என்னால் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், ஒருத்தர் வெளில விட்டுடுறேன், அவ்வளோதான் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஃபிலிக்ஸ் தான் கெமிஸ்ட்ரி சார் அப்படின்றாங்க. கெமிஸ்ட்ரி எடுத்தாங்க? கெமிஸ்ட்ரி தான் சார் அப்படின்றாங்க. இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே ஆமான்றாங்க. கரெக்ட் ஆன்சர், நீ உள்ள போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு சங்குக் தான் அப்படியே ஃபிலிக்ஸை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் தான் அப்படியே வந்து சரி மச்சான் அப்படின்ற மாதிரி உள்ளே ஓடிடுறாங்க. இப்போ ஓகே, அது ஒன்றாச்சு, ஒழுங்காக சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸுக்கு 4 தரித்திரம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, 4 உருப்படாமல் இருக்குன்ட்டு, அந்த 4 உருப்படாத கிரேஸ் நீங்கள் 4 பேர் தாண்டா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்கு தான் தேங்க்யூ சார். தேங்க்யூ சொல்கிறேன் நாயனே அப்படின்றாங்க. இந்த சைடு சங்கு தான் சார், நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்னது? சரி, என்ன எடுத்தாங்கடா திரும்ப சொல்லு. கெமிஸ்ட்ரி மச்சான். கெமிஸ்ட்ரி எடுத்தாங்க சொல்லுங்கள். சரி, இது வரைக்கும் நான் என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு எடுத்தேன் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க 3 பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. சங்கு தான் அப்படியே வந்து
சொன்னீங்க கொளுத்தெடுத்துட வேண்டாம் அப்படின்ற மாதிரி காயையும் யஞ்சனையும் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து திரும்புகிறாங்க ஜிமின் பக்கம். சொல்லுங்கள், இப்போ கண்டிப்பாக யார் சொல்கிறீங்களோ அவங்கள விட்டுருவேன். நான் பொய் சொல்ல மாட்டேன், பார்த்தீங்களா ஃபிலிக்ஸை விட்டேன் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து திரும்பி பார்க்குறாங்க அந்த 2 பேரை. இப்போ அந்த 2 பேரும் தான் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. சீக்கிரம் சொல்லுங்கடா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஃபிசிக்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு குரல் கேட்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே டேனர் அவுட்டு. திரும்பி பார்த்தா யஞ்சின் தான் சொல்லிருப்பாங்க. சித்தடா நீ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ யஞ்சின் தான் சாரி மச்சான் அப்படின்றாங்க. ஓகே அல்லப்போ அப்படின்றாங்க. இப்போ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு யஞ்சின் அப்படி எவ்வளோ ஓடிறாங்க. இப்போ காயும் ஜங்குக்கும் தான் நிற்கிறாங்க. நீ போக மாட்டல மச்சான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறாங்க. இந்த சைடு காய் தான் நான் போக மாட்டேன்டா, இடியே விழுந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி காயை வந்து கூடயே இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து ஜிம்மில் பார்க்குறாங்க. ஃபிசிக்ஸ் சார் ஓகே, நீ எந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆக சொல்லு, உனக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அதாவது சொல்லு. அது வந்து சார் நீ சொல்கிறியா உன்னை உள்ளே போக விட்டுறேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 6 சார் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. துரோகி அப்படின்றாங்க. இப்போ காய்தா சரி மச்சான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உயிரே போனாலும் கூட இருப்பேன் என்ன சொன்னியடா, இடியே விழுந்தாலும் இப்போ என்னடா போகிறேன்ற மாதிரி அப்படி ஜங்குக் பார்த்துட்டு போ அப்படின்றாங்க. இப்போ காயம் அப்படியே வந்து அவர் எட்டில் இருக்க அந்த ஸ்வெட்டை துவச்சிட்டு வெக்கமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஜிமினை பார்க்குறாங்க. போய்த்தல அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் அப்படி சொன்னேனே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு காய் அப்படி உள்ள போயிடுறாங்க. நீ மட்டும் தான் இருக்க சார், நீங்கள் என்ன சார் கேள்வியாக கேட்டுட்ருக்கீங்க? நான் கேட்ட கேள்வி ஒன்று தானே கேட்டேன், அதுக்கு பதில் சொன்னீங்களா? எங்களை மட்டும் இத்தனை கேள்வி கேட்குறீங்க? நான் தான்டா உன் டீச்சர், அப்போ நான் தான் கேள்வி கேட்கணும், நீ கிடையாது. சரி நீங்கள் நான் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன், அதை உருப்படியாக சொல்ல மாட்டீங்க. ரொம்ப பேசுகிற நீ அப்படின்றாங்க. முதல் சொல்லுங்க. சரிடா சொல்கிறேன். ஷில்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டாங்க புரியுதா? சரி, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க? அறிவு கிட்ட மடை சாம்பிராணி, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கேன்னா இனிமேல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2மே நான் தான்டா எடுப்பேன். என்னது 2 சப்ஜெக்டா? எனக்கு 2 அப்படின்ற மாதிரி அந்த சைடு அந்த 3 பேரும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமன் தான் 2 தான் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஷாக் ஆவார்னு பார்த்தா அப்படி 2 சப்ஜெக்டா அப்படின்னு ரொம்ப சிரிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமன் தான் ஆமாம் அப்படின்றாங்க. ஜங்குக்கு ஸ்மெல் பண்ணிட்டு அப்போ இப்போ நான் ஒன்று பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி சொன்ன ஜிமன் தான் ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் 2 சப்ஜெக்ட்டுக்கு போகிறீங்களா சார்? ஆமாம் 2 சப்ஜெக்ட். அப்போனா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை பீரியடு? முக்கால்வாசி நான் தான் இருப்பேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமன் தான் அப்படி சொன்னோன்னே அப்போ எங்களால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி இந்த சைடு காய் கேட்குறாங்க. இப்போ ஜிமன் தான் காய் சொன்னது கேட்டிருக்கோம். இப்போ ஜிமன் தான் என்னடா சொன்னால் கேட்கல அப்படின்றாங்க. அவங்க ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படியே உட்காந்துடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமனை பார்த்துட்டு சரி சார் ஓகே, அப்போ இப்போ பீரியடும் உங்களுக்கு தான், அடுத்த பீரியடும் உங்களுக்கு தான். ஆமாம் சரி சார் எடுங்க நான் பொல்லுப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபாலோ பார்க்குறாங்க. இப்போ ஜிமன் தான் அப்படியே வந்து அவர் புக்கை ஃப்ரெண்டில் நீட்டு எங்கே போகிற அப்படின்றாங்க. கிளாஸ் ரூம்குள்ளே அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமன் தான் பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்றாங்க. கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் உள்ள போகலாம் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி வந்து கேளுங்க சார் அப்படின்றாங்க. CO2னா என்ன சொல்ல அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அது அப்படின்றாங்க. சிம்பிளான ஒரு கேள்வி, 4வது படிக்கிற பசங்களுக்கு கூட இதுக்கு ஆன்சர் தெரியும். இப்போ நீ இதை பதில் சொல்லனா உன்னை உள்ளே விட மாட்டேன், நீ அடுத்த பீரியடு வெளியே தான் நிற்கணும். எப்படி வசதி? வெளியே நின்றுக்கிறேன் சார், சாவடிச்சிடுவேன். இப்போ நீ சொல்லலை அப்பா கிட்ட சொல்கிறேன். ஐயோ அப்பா கிட்ட சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து ஜிமனை பார்த்துட்டு தெரியாதுரா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க 2 பேர் ரொம்ப சைலண்ட்டாக அப்படி பேசிக்கிறாங்க. இப்போ ஜிமன் தான் சொல்லலை கொண்டுருவான் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சார் CO2னா CO2 இஸ் கால்டு தான் தேவையில்லை. நார்மலாக CO2னா என்ன அதை மட்டும் சொல்லு, ஒரே ஒரு வார்த்தை தான், என்னன்னு சொல்லு. அது வந்து சார் அது வந்து அப்படின்றாங்க. சொல்கிறா சார், நீங்கள் எப்பயும் ஃபிசிக்ஸில் தானே கேள்வி கேட்பீங்க, இதென்ன அதிசயமாக மேக்ஸ்லேருந்து தான் கேட்குறீங்க? மேக்ஸா? பக்கி இதுவும் சயின்ஸ் தான்,
இதுவும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ரெண்டுத்துலேயுமே வரும். என்ன மேக்ஸுன்ற இதுவே தெரியலையா உனக்கு? ஓ ஓ சயின்ஸ் தானா? சரி சார், நீங்கள் ஃபிசிக்ஸ்லேருந்து கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் என்ன கெமிஸ்ட்ரிலேருந்து தான் கேட்குறீங்க? இப்போ தானே வந்துக்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அந்த மிஸ் கிளாஸ் நான் ஒரு நாள் கூட உட்காந்ததே இல்லை. ஏன் உட்காந்ததில்ல? அவங்களே சாக்லேட் ஸ்டிக்கி தள்ள வச்சுட்டு வெளியே போடான்றாங்க. நான் எப்படி உட்கார முடியும்? என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. அவங்களே வெளியே போன்றாங்க. ஸோ அதான் அப்படின்றாங்க. சரிப்பா நல்லவரே, ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன் சப்ஜெக்ட்லேருந்தே கேட்குறேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப சிம்பிள். என்னோடய கிளாஸ் நான் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். இது சின்ன பசங்களுக்கு கூட தெரியும் சார். சின்ன பசங்களாம் தெரியும். அதான் ஏன் சார் கேட்குறீங்க? கொஞ்சம் பெருசாக கேளுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நல்லா பெருசாக கேளுங்க. இதுக்கு பதில் சொல்கிறா டேய். கேளுங்க சார். வாட் இஸ் மெஷர்மெண்ட் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்கு தான். நான் மெஷர்மெண்ட் அப்படின்றாங்க. மெஷர்மெண்ட்னா அளவு தானே சார் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்கு தான். அப்படி கேட்டோன்னே ஜிம்மிந்தோம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஜிம்மின் டென்ஷன் ஆகுது. இப்போ கையில் வச்சுருக்க புக்கை வச்சு பட்டுன்னு ஜங்கு கடிக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வலிக்குது குளிச்சு பலிக்குதுரா அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படி சொன்னோன்னே ஜிம்மின் இன்னும் 2 அடி அடிக்கிறாங்க. குளிச்சேனா அப்படின்ற மாதிரி. இப்போ ஐயோ சார் வலிக்குது சார் வலிக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே அடி நிப்பட்ட வெளியே போடா அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான் அதுதான் முதலே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஓகே இவனால் கிளாஸே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படி பார்க்குறாங்க. பெல்ல அடிச்சிருச்சு. ஒரு பீரியட் வந்துச்சு. இவன்கிட்ட கத்தி எனக்கு ஒரு பீரியடே போயிடுச்சு அப்படின்னாங்க. சார் 15 நிமிஷம் முன்னாடி தான் உள்ளே வந்தேன். 15 நிமிஷம் தான் போச்சு. ஒரு பீரியட் போச்சுன்னு இப்படி அநியாயமாக பழி போறீங்க அப்படின்றாங்க. டேய் தூக்கி அச்சிட போனடா அப்படின்றாங்க. வெளியே தானே போக சொன்னேன். சார் என் பேக்கை கொடுங்க, நான் வெளியே போகிறேன். எங்கே ஊர் சுற்ற போகிறேன்? எங்கேயும் ஊர் சுற்ற போகல, இங்கே தான் நிற்கிறேன். என் பேக் மட்டும் கொடுங்க. பேக் எதுக்கு உனக்கு? அது எனக்கு தேவை தான். மூடிட்டாங்க நெல் அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான் என்ன சார் மூடிட்டு நெல்லுன்றீங்க? நெல்லுன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. மீன் சொன்னோன்னே ஜங்கு காஃபு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக நின்றுறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் பார்க்குறா. இப்போ ஜங்கு தான் ஓவர் அடிக்குதே, இந்த குளிச்சு வேறு என்னை வெளியே நிற்க வச்சிச்சு. யாரை கேட்டு இது 2 சப்ஜெக்ட்லாம் எடுக்குது? காலையிலேயே எங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. காலையில் அவன் பக்கம் தானே உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன், எங்கேயாவது சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ ஜங்குக் தான் அப்படியே சும்மா நின்றுட்டுருக்காரு. அப்பப்போ எட்டி ஜிம்மினை பார்த்து சைட் அடிக்கிறாங்க. ஜிம்மினா அப்படியே கிளாஸ்லாம் நடத்திட்டு அப்பப்போ வெளியே பார்க்குறாங்க ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கொலச்சேன்னா அன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஃபோன் அடிக்குது, என்ன பண்ணுறது, என் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படி தேடுறாங்க. பாக்கெட்டில் தான் இருக்குது. ஃபோன் இருக்குது. கால் பண்ணலாமா? யாருக்கு கால் பண்ணலாம்? குளிச்சிக்கே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் எடுத்து அப்படியே கால் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிம்மனோட ஃபோன் ரிங் ஆகுது. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த ஃபோன் அந்த டேபிளில் வச்சுருப்பாங்க. ஜிம்மன் நடந்துகிட்டே கிளாஸ் எடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா ஜங்குக்குன்னு வருது. இப்போ ஜங்கு தான் அப்படியே ஜிம்மனை பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிம்மன் அந்த ஃபோனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வெளியே பார்த்தா ஜங்கு தான் அந்த ஃபோனை காதில் வச்சுட்டு வெளியே ஜிம்மனை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் பொறிக்கி நாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே போட்டுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் திரும்பவும் கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஃபோன் எடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் திரும்ப ஃபோனை பார்த்தா திரும்ப ஜங்கு தான். இப்போ திரும்பி அப்படியே வெளியே பார்த்தா ஜங்கு தான் அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி கை காட்டுறாங்க. இப்போ ஜிம்மன் இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த காலை கட் பண்ணி சைலண்ட்டில் போடுறாங்க. இப்போ ஜங்கு தான் சைலண்ட்டில் வேறு போடுவியா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மனுக்கு பொறுமை போயிடுச்சு. இப்போ கையில் நோட் வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. அந்த நோட்டை பாட்டுன்னு சேரில் போடுறாங்க. அது வேறு சத்தம் கொடுக்குது. இப்போ ஜங்கு தான் அப்படியே வெளியே நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஜிம்மனை பார்க்காத மாதிரி சைடில் திரும்பி நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே திரும்பி உள்ள ஜிம்மனை பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே அந்த காலை எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்றாங்க. இமிடியேட்டாக ஒரு கிஸ் வேணும்டே அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்னதா அப்படின்ற மாதிரி என்னதா அப்படின்றாங்க. இது எடுத்தாங்கக்கா கிஸ் வேணும் அப்படின்றாங்க. 10 மணி நான் கிளாஸ் ரூமில் இருக்கேன், என்ன மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். கிஸ் வேணுண்டு மாமா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐயோ ஜங்கு மென்டல் மாதிரி பேசாத ஜங்கு, வந்தேன்னா அடிச்சிருவேன்டா. வாடி நானும் கிஸ் அடிக்க தான் கூப்பிட்றேன். டே ஃபோனை போய்தான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஜிம்மின் ஃபோனை வச்சுட்டு அப்படியே வெளியே பார்த்தா ஜங்குக்கு தான் அப்படியே
ஃபோனை காதில் வச்சுட்டு அப்படியே சிம்மனை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. இப்போ சிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே வந்து திரும்பவும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கா அப்படியே அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ சிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கை பார்த்து உள்ளே போ, இனிமேல் இதுமாரி பண்ண அவ்வளோதான், கிளாஸ்க்கு ரூம்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். இனிமேல் நான் பீரியடுக்கு கரெக்ட் டைமில் கரெக்டாக வருவேன். என் பீரியட் அப்போ நீ கிளாஸ் ரூமில் இருக்கணும், புரியுதா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜகுதா அப்படியே ஜமீனை பார்த்து ஒரு இது குளிச்சு அப்படின்றாங்க. டே ஏன்டா அப்பப்போ நான் குளிச்சு கிளாஸ் ரூமில் கூப்பிட்ற? யாராச்சும் கேட்டால் என்ன நினைப்பாங்க? என்ன நான் உன் மாமா பையன் தானே? மாமா தானே? மாமாலாம் இல்லை, மூடிட்டோ உள்ள போ, இல்லைனா மாமா கிட்டே சொல்லிடுவேன். யார்கிட்ட சொல்வேன்? சுகா மாமா கிட்டே இல்லை எங்கள் அப்பா கிட்டேயா? யார் வேணுமோ அவங்கக்கிட்ட. எங்கள் அப்பாக்கெலாம் நான் விட மாட்டேன் தெரியும்ல, ஆனால் பயப்படுற ஒரு ஆள்கிட்ட சொல்வேனே. யார்? அதான் சுகா மாமா. அவனுக்கெலாம் நான் பயப்படவே மாட்டேன். அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோன் எடுக்கிறாங்க. என்ன பண்ணுற? அதான் மாமா கால் பண்ணுறேன், கொண்டுடுவான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்குதான் அப்படி சொல்லிட்டு சிம்மன் தான் படா போ அல்ல போ அப்படின்றாங்க. நான் கேட்டது கொடுக்கவே இல்லையே. என்னது? கிஸ்ஸு செருப்பால் அடிப்பேன் உள்ள போ அப்படின்றாங்க. இப்போ ஜங்குதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுறாங்க. சிம்மனும் இந்த சைடு அப்படியே நடந்தால் அவரோட கேபின்குள்ளே வராரு. இப்போ ஜங்குக் தான் நில்லு அப்படின்றாங்க. இப்போ அப்படின்றாங்க. குட் ஜாப் அப்படின்றாங்க. இந்த சைடு என்னது அப்படின்றாங்க. இல்லை போட்டு கொடுத்துருந்தா இந்நேரத்துக்கு மண்டையை பீராஞ்சிருக்கலான்னு யோசித்தேன், அதை போட்டு விடல. நான் எதுவுமே சொல்லலையே, உங்களை பற்றி நான் எதுவுமே சொல்லி தான் பாரேன் அப்படின்றாங்க. இந்த சைடு நான் போனேன், என்னை விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. போய் தொலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குக்கு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் திட்டிகிட்டு இருப்பார். இப்போ காய் தான் என்ன மச்சான் நாயே ஒழுங்கு மாதிரி தான் ஓடிட்டு மச்சான் கிச்சான் கிட்டே வந்து அவனுக்கு செருப்பால் அடிப்பேன். ஏன்டா அவன் சொல்லி கூட முடியலடா, அதுக்குள்ளே முதல்ல குத்துன பற்றியானே. நானா மச்சான் குத்துனா? அதான் சொன்னேன் 6 சப்ஜெக்ட் இருக்குது சார். கொஞ்சம் மக்குறேன் பாரு. டே என்னடா என் மேலே ஏன்டா கோச்சிக்கிற? நான் வேணா உனக்கு இதாக வாங்கி தட்டுமா? நான் தான் உனக்கே வாங்கி தரணும், நீ எனக்கு வாங்கி தரியா? சரிடா கோச்சிக்காதடா. நான் ஒன்றும் கோச்சிக்கல, சரிவா வெளியே போகலாம். ஒன்றும் தெரிஞ்சலையா? நீ இப்போ தானே திட்டிட்டு போகிறாரு. அவன் திட்டினா எனக்கு என்ன வரையா இல்லையா? வரேன் அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க 2 பேர் தான் அப்படியே அஞ்சிடும் ஃபிலிக்ஸை பார்க்குறாங்க. நீங்கள் மட்டும் எதுக்கு இருக்கீங்க? வாங்க போவோம், 4 பேர் ஒன்றா தானே செய்யணும், 1 hour விடாமல் போகலாம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்கு கூட வராங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜமன் தாடி நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ ஜமனோட கைப்பிடிச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஜமனுக்கு அப்படியே ஷாக்கு அப்படிலாம் இல்லை. இப்போ ஜமன் தான் என்னடா இதுக்கடா இப்போ உள்ள போய் சொல்லிட்டா? என்னடா என்ன 2 சப்ஜெக்ட் எடுக்க போறியா? ஆமாம் 2 சப்ஜெக்ட் தான் எடுக்க போகிறேன். இப்போ எதுக்கு என்ன உள்ள பிடிச்சி எழுதா? எப்போ பார்த்தாலும் இதே வேலை பார்த்துட்ருக்கேன். நீ எனக்கு இப்போ கிஸ் வேணும். ஜங்கு கொன்னுடுவேன், கொன்று புதைச்சிடுவேன். அப்புறமா கொன்று கிஸ். ஜங்கு என்னடா? நம்ம என்ன வீட்லையா இருக்கோம்? அப்போ வீட்டுக்கு போன தருவியா? சிறப்பான அடிப்பேன். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்கிட்ட வராத, என்கிட்ட வர ட்ரை பண்ணாத. எனக்கு கிஸ் வேணும். இப்போ கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. நான் எதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன்லாம் கேட்குறேன்? எனக்கு வேணும் அவ்வளோதான். ஜங்கு கிட்ட வராதா, கொன்னுடுவேன். ஜங்கு கொன்னுடுவேன், கிட்ட வராதா. கொல்லு, அடித்து தள்ளி விடு. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் முடியாதுன்னு மட்டும் சொல்லிவிட்டு ஜங்குக்கு முன்னாடி வராங்க. சிம்மன் பின்னாடி போகிறாங்க. ஜங்கு வேணாம் ஜங்கு வேணாடா, எனக்கு வேணும் கொள்ளாச்சு. ஜங்கு வேணாம் பண்ணாத வேணாம். என்ன கேட்டால் வாட் இஸ் மெஷர்மெண்ட்டா? நான் எடுக்கட்டா மெஷர்மெண்ட்டு? உன் பாடியில் எங்கே என்னென்ன இருக்குன்னு நான் எடுக்கட்டா மெஷர்மெண்ட்டு? இல்லை சொல்கிற நோட் பண்ணிக்கிறியா? எனக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எடுத்துடலாமா? ஜங்கு என்ன பேசிகிட்டு இருக்க நீ? கொன்னுடுவேன். அப்படிலாம் பேசாதா. அப்படி தான் பேசுவேன். மெஷர்மெண்ட் தானே கேட்டேன், இப்போ எடுக்கிறேன். ஐயோ ஜங்கு லூஸ் மாதிரி பேசாதடா. நான் கொஸ்டின் கேட்டேன், நீ என்னத்தை சொல்கிற? நானும் அதானே சொல்கிறேன். மெஷர்மெண்ட்னா அளவு தானே, எடுக்கிறேன்டி. மொத்தமாக எல்லாத்தையும் அளவு எடுக்கிறேன்.
ஜங்கு கொண்டுடுவேன் ஜங்கு இப்போதான் பேசுவேன் ஜங்கு. ஏன் ஜங்கு இப்போல்லாம் பேசுகிறேன்? இப்படி தான் பேசுவேன். சரி டைம் இல்லை கெஸ்ஸு என்னால் தர முடியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும் ஜம்மன் சொல்ல, எனக்கு வேணால் நானே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து ஜிம்மனோட லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஜங்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட செஸ்ட்டில் அப்படி தட்டிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அதெல்லாம் பார்க்கல, அப்படி ஜிம்மனை கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்கு வேணாம் ஜங்கு சும்மாரு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு வந்து ஜிம்மனோட லிப்ஸு ஜிம்மனோட நெக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிஸ் கீழே இறங்குது. இப்போ ஜிம்மன் தான் ஜங்கா வேணாம் ஜங்கா அப்படின்றாங்க. ஜிம்மன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு தான் அப்படி பொறுமையாக ஜிம்மனோட நெக்கு ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. உன் பாடியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மனா ஜங்கு பொறுமையாக பண்ண அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படி பொறுமையாக ஜிம்மனோட செஸ்ட்டு நெக்கு அப்படின்னு கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கோட அப்படியே ஹெட்டை பிடிச்சி அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்குக்கு தான் பொறுமையாக ஜிம்மனோட அந்த ஷர்ட் பட்டன்லாம் ஒன்றா கரட்டி அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி 2 பேருக்குள்ள கிஸ் ரொம்ப இன்டென்சிவாக போயிட்டுருக்கு. இப்போ ஜிம்மனுக்கு ஒரு கால் வருது. இப்போ தான் ஜிம்மனுக்கு தெளிவே ஆகுது. இப்போ ஜிம்மன் தான் ஜங்கு பற்றி நகர்த்தி விட்டாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஜிம்மன் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஜங்கு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் பட்டுன்னு அவரோட அந்த ஷர்ட்டோட பட்டன்லாம் அப்படியே வந்து போடுறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மன் அப்படின்றாங்க. என்ன ஜிம்மன் கழட்டு ஜிம்மன் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் டீ என்னடா பண்ணுறக்க, என்ன பண்ணிட்டுருக்கா, நம்ம காலேஜில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் போய் வேலையை பாருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தள்ளி விட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு குடுக்குன்னு வெளியே ஓடி வந்துடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படி வந்தோடனே ஜங்கு தான் ஜிம்மன் அப்படின்றாங்க. அதுக்குள்ளே ஜிம்மன் போயிடுறாங்க. எவன்ட்டா அவன் ஃபோனை பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போடா உனக்குள்ள நல்ல சமயம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே ஜிம்மன் இந்த சைடு வந்துட்டு கால் எடுத்துகிட்டு ஹலோ சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. ஹலோ சார் எங்கே இருக்கீங்க? கிளாஸில் தான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஓ இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் ஃபார்ம்லாம் சைன் பண்ணணும், அதுதான் நீங்கள் வரீங்களா அப்படின்ட்டு. ஃப்ரீயாக இருந்தால் வாங்க சார். ஓகே வரேன். என்னாச்சு சார் என்னாச்சு, ஏதாவது ஓடுனீங்களா என்ன? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை மூச்சு வாங்குறீங்களே தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாண்டா அப்படி வந்து காலை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அந்த ரூம்லேருந்து அந்த கிளாஸ் ரூம்லேருந்து அப்போ தான் வெளியே போகிறாங்க. இப்போ சும்மா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து அவர் ஷர்ட்லாம் சரி பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே வந்துடுறாங்க. சும்மாண்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படி கிளாஸ் ரூம்குள்ளே வராங்க பாருங்கள். இந்த சைடு காய் தான் எங்கே மச்சாமாண்ணா அப்படின்றாங்க. எங்கே போவேன் சும்மா இங்கே தான், என்னை விட்டு போயிருக்கே அப்படின்றாங்க. எல்லாத்தையும் உன்னை கூப்பிட்டு தெரிய முடியுமா? பாத்ரூம் கூட என்ன தான் கூப்பிட்டு போவா, என்னை கூப்பிட்டு தெரிய முடியுமான்னு கேட்குறா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்கு தான் சரிப்பா சாமி தெரியாமல் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அப்படி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஈவினிங் தான் ஜிம்மன் தான் ஜங்கு வீடு வந்துச்சு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கா அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு அப்படியே ஜிம்மனை திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்னாச்சு அப்படின்றாங்க. ஜிம்மன் எனக்கு நான் வேணும். என்ன? எனக்கு அந்த கிளாஸ் ரூமில் நம்மளோட சீக்ரெட் பிளேஸில் நல்லா இருந்துச்சு. என்னென்னு தெரியா ஜங்கு என்ன விளையாட்டுருக்கான். நம்ம எங்கே இருக்கோம்? உன் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கோம். மென்டல் மேலே பேசுறது கிளம்பு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இப்படிலாம் பண்ணேன் எதுன்னு சொல்லியிருக்கா. என்கிட்ட அது மாதிரிலாம் பண்ணாதுன்ட்டு சும்மா அதையே சொல்லாத. இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னா என்னை திட்டு அடி தள்ளிவிடு. ஏன்டா அப்படி பண்ணுறேன்னா என் கீழே உனக்கும் பிடிச்சிருக்கு தானே, அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? யார் சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கட்டோ? எனக்கு பிடிக்கலையே. பிடிக்காம வந்து ஜங்கு கார் ஆன் பண்ணியா அப்படின்றாங்க. இப்போ சிவன் தான் அப்படியே ஒரு ஃபீஸாக ரேட் ஆகுது. நீ முதல்ல வெளியே போ டைம் ஆகுது போ அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படி சிவனை பார்த்தா எனக்கு இப்போ கிஸ் வேணும். ஜங்கு வீட்டு
வெளியே இருக்கும்டா, என்னடா பேசிகிட்டு இருக்கா, இப்போ எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்றாங்க. இப்போ சும்மா அப்படி சங்கு பார்த்தா நாளைக்கு தரேன் போ அப்படின்றாங்க. நாளைக்கெலாம் இல்லை, இன்னைக்கு, இப்போ இங்கே வேணும். சங்கு என்ன சங்கு வீட்டை எதிர்க்கிறக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னடா விளையாடிட்டு இருக்கியா நீ, எனக்கு வேணும்னா வேணும். சங்கு 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 அப்படின்றாங்க. சங்கு தான் பொறுமையாக ஜிம்மனோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெக்கிட்ட வராங்க. ஜிம்மனை அப்படியே மூவ் பண்ணிட்டுருக்காங்க. சங்கா சங்கா வெயிட் பண்ணாத சங்கா, வலிக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சங்குக்கு வந்து ஜிம்மனோட நிற்க பைட் பண்ணுறாங்க, லிக் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மனுக்கு சைடு மாறி இருக்குது, இருந்தாலும் ஜிம்மனும் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சங்கு தான் அப்படி கிஸை பிரேக் பண்ணிட்டு ஜிம்மன் சொல்ல கண்ணத்தர ஐஸ் ஓப்பன் பண்ண அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் அப்படி ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. மார்னிங் பார்க்கலாம், போய் தூங்க, குட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படி சங்குக்கு பார்க்குறாங்க. சங்குக்கு தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த காரை விட்டு அப்படியே இறங்கிடுறாங்க. இது ஜிம்மனும் வந்து அவர் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஸோ இதே மாதிரி தான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே வந்து உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை உள்ள தள்ளிட்டு அப்படியே ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு இப்போ ஜிம்மனோட ஃபேஸை பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி அப்படியே ஜிம்மன் பின்னாடி போகிறாங்க. ஜங்குக்கு அப்படி கிஸ் பண்ணிவிட்டு ஜிம்மன் வந்து கிஸ் பண்ணிவிட்டு முன்னாடி வராங்க. இப்போ ஜிம்மன் தான் கரெக்டாக போய்ட்டு அங்கே இருக்க விண்டோவில் அப்படியே ப்ளேஸ் ஆகுறாங்க. அவரோட ஹெட்டு வந்து அந்த விண்டோவில் இடிக்குது. இப்போ ஜங்குக்கு தான் அப்படி ஜிம்மனோட ஹெட்டை பிடிச்சிட்டு அந்த ஹெட்டில் வந்து ஜிம்மனுக்கு வந்து அந்த இடிக்கிறது தான் அந்த இடம், அந்த இடத்துல போய் ஜங்குக்கு அவர் கையை வச்சுட்டு ஜிம்மனோட ஹெட்டை பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ ஜிம்மன் தான் சங்கு அப்படின்றாங்க. இப்போ சங்கு தான் எதுவும் பேசாதான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்கள். இப்போ ஜிம்மன் தான் அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருப்பார். இப்போ அவர் ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சைடில் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறாங்க. இப்போ ஜங்கு தான் ஏடா தள்ளினேன் ஜங்கு அங்கே பாரு அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு ஒரு பையன் நின்றுட்டுருக்காங்க. இப்போ 2 பேரும் அதை பார்த்துருப்பாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே அவங்க 2 பேரும் பார்த்துட்டு என்ன லுக்கு அப்படின்றாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. எதுக்கு இங்கே வந்தீங்க? அது வந்து கிஸ் அடிக்க தானே அப்படின்றாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே பேச பார்த்துட்டு ஜங்குக்கு பார்த்து சீனியர் அப்படின்றாங்க. கிஸ் அடிக்க தானே வந்தீங்க அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. வச்சுட்டிங்களா? வந்து எடுத்துட்டோமா? வா அப்படிங்க கொய்யால வெளியே விட, இது என் பிளேஸில் வந்துட்டு சொல்கிறியா நீ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. சீனியர் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மு தான் என்னடா அவங்ககிட்ட பட்டிமன்றம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றாங்க. ஓ ஆமாம்ல கொலஜி, எங்களுக்கே டைம் இல்லை போய் தலைங்க அப்படின்றாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே பேச பார்த்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே வந்து லைட்டாக வெளியே நடந்து போகிறாங்க பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மன் 2 பேரும் நிப்பாட்டுறாங்க. என்ன கொலஜி பார்த்துட்டாங்கடா. ஓ இங்கே பார்த்த யார்கிட்டும் சொல்லாதீங்க, சொன்னேன்னு தெரிஞ்சது மாமானே எல்லாத்தையும் நானே எச்சம் ரூமில் எழுதி நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிடுவேன். நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? என்ன என்னை பற்றி தெரியும்ல, நான் யார்? சீனியரு. எப்படிப்பட்ட சீனியரு? ரொம்ப ரக்கடான சீனியர். சொல்லவா? சொல்லவே மாட்டேன். நீங்கள் என்ன நினச்சினே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அந்த ரூமுக்கே வரல. அந்த வேறோட சிப்பா அப்படின்றாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே வந்து வெளியே போயிடுறாங்க. ஏதோ அவங்க தான் சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனை பிடிச்ச கிட்டே எழுதி இப்போ தங்குக்கு வந்து லிப்பில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிஸ் ரொம்ப நேரம் போகுது. இப்போ ஜிம்மன் தான் அந்த கிஸை பிரேக் பண்ணிட்டு உனக்கு கிளாஸ் இல்லையா, டைம் ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ யார் அவர் நீ தான் சொல்லலாம். நானா? இது 5th பீரியட் தானே? 5th பீரியட் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு. இது 6th பீரியடு. லாஸ்ட்டு 3 பீரியட்ஸ் என் செல்லம் தான். சரி பார்ப்போம்லாமா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுல, சாவடிச்சிடுவேன். எனக்கு நீ வேணும் புரியுதா? எனக்கு கிளாஸ் தான் முக்கியமே கிடையாது. எனக்கு முக்கியம்டா, எனக்கு முக்கியம். போகலாமா? சொங்கு நூறு சொங்கு
அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் ஜங்குக்கு வந்து ஜிம்மனை வந்து அந்த அதான் அந்த விண்டோவில் சாய்ச்சிட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்குடா. 2 பேருக்குள்ளே அவ்வளோ பெரிய கிஸ் போயிட்டுருக்கு. அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக லிப்ஸில் இருந்து அப்படி நிற்க போகுது. ஜிம்மன் தான் ஜங்குக் யாரும் வந்துட போகிறாங்க. ஜங்குக் யாரும் வரமாட்டாங்க, புரியுதா, இது நம்ம பிளேஸு, எவனும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு மியூசிக் ரூம் தான்டா. அந்த ரூமில் யாருமே அவ்வளோ வரமாட்டாங்க. உள்ளே என்ன நடந்தாலும் வெளியே சத்தமும் கேட்காது. மியூசிக் ரூமில் வாரத்தில் 2 நாள் தான் கிளாஸே நடக்கும். அதுவே வந்து எப்பயுமே 1 ஹவர் அந்த மாதிரி தான் கிளாஸே நடக்கும். அதனால் ஜங்குக்கு இந்த பிளேஸை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே ஜிம்மனை இந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு வருவாங்க. ஜங்குக்கு ஜிம்மனை கிஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு வருவார். எப்பயுமே இந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு வருவாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஜங்கா போதும் வலிக்குது, சரி வலிக்காமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு ஹிக்கி மார்க் கொடுத்துட்ருக்காரு. ஜிம்மனா ஜங்கு வலிக்குது அப்படின்றாங்க. சரி ஒன்றால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிம்மனோட லிப்ஸை கேப்சர் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நான் அப்பயே வேணும்னு சொன்னேன்ல. என்னடா பிரச்சனை உனக்கு? இங்கே பாருடா. என்ன ஆச்சு? இங்கே பாரு ஜங்கு, ஹிக்கி மார்க்கு நான் கொடுத்தது தானே, நல்லா தானே இருக்குது. செருப்பு பிஞ்சிருடா. ஆல்ரெடி 1 பீரியட் முடிஞ்சிச்சு. இப்போ பீரியடுக்கு தான் உனக்கு பிரச்சனையா? அது இல்லைடா, ஹிக்கி மார்க்குடா. சரி இருக்கட்டும், இதோட நான் இப்போ எப்படி போவேன் ஜங்கு? இப்படியே போடா, செருப்பால் அடிப்பேன். இன்னும் 3 மணி நேரம் இந்த காலேஜில் இருக்கணும்ல. இந்த ஹிக்கி மார்க்கோடு நான் எப்படி போவேன்? யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? இப்போ என்ன பண்ண சொல்கிற? வேணான்னு தரடா, செருப்பால் அடிப்பேன் ஜங்கு. சரி இப்போ என்ன பண்ணணும் குளிச்சு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? சிரிக்காத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன்னு ஃபவுண்டேஷன் வாங்கிட்டு வா. என்னது ஃபவுண்டேஷன்ரா? மினிக்கிட்ட போய் வாங்கிட்டு போ. ஓ, மினிக்கிட்ட இருக்குமா? இருக்கும்டா, போய் வாங்கிட்டு வா. என்ன சொன்னது பேர்? ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க, ஃபவுண்டேஷன். ஓ ஓகே சரி நான் போய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனோட சீக்கில் கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பொறுக்கி போய் தொடடா அப்படின்றாங்க. சரி ஒரு நிமிஷம். என்னடா என்னென்னு வேணுமா? வச்சிருவேன். ஃபவுண்டேஷன் இல்லைனா கன்சிலர் கூட வாங்கிட்டு வா. ஓகே தான். சரி, நீ எதோ பேர்லாம் சொல்கிற, அது என்னன்னே எனக்கு புரியல. எனக்கு இப்போ நான் சொன்னால் திரும்ப சொல்ல. பார்த்துக்கலாமா? கண்டிச்சு வாங்கிட்டு வராதரா. சரிடா, நான் போய் வாங்கிட்டு வரேன். இங்கேயே வெயிட் பண்ண, சரியா? சரி. இப்போ ஜங்குக் தான் அவரோட கிளாஸ் ரூம்களுக்கு தான் வராரு. ஜங்குக்கும் ஜிம்மனோட தங்கச்சியும் ஒரே கிளாஸ் ரூமில் தான் படிப்பாங்க. 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான். ஜங்குக் தான் இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே வராங்க. அங்கே ஃபுல்லாக பேப்பர்லாம் பறக்குது. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடாத குறை தான், பாட்டு பாடிட்டு எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் மினி படா அப்படின்றாங்க. குந்தா நீங்கள் பாடி. என்னடா வேணும் உனக்கு? இப்போ ஒரு நிஜமாக என்ஜாய் பண்ண விடுறியா? இது யார் பீரியட் தெரியும்ல? என் அண்ணன் பீரியட் தானே. அவன் தான் ஒன்றும் வரலையே. ஒரு நாளாச்சும் அவன் பீரியடை கட் அடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். விடமாட்ட போல இருக்கே. சரி இங்கே வா, எனக்கு ஒன்று வேணும். என்ன வேணும் உனக்கு? என்னால் அசைன்மெண்ட்லாம் எழுதி தர முடியாப்பா. அசைன்மெண்ட்லாம் இல்லடி. அப்புறம் அது உங்கள் அண்ணனோ கேட்டான். என்ன கேட்டான்? அது வந்து நான் புக்கு வேணுமா? புக்கெலாம் இல்லடி. அப்புறம் அது ஏதோ சொன்னான்டி, ஏதோ 2 பேர் சொன்னான்டி, எனக்கு ஞாபகம் இல்லையே. சரி போய் திரும்ப கேட்டு வா. அதுக்கெல்லாம் டைம் இல்லடி. என்னன்னே தெரியாமல் என்ன தடவை கொடுக்க முடியும்? அது ஒன்றும் இல்லடி, ஹிக்கி மார்க்கை மறைக்கிறதுக்கு ஒன்று கேட்டான். என்னது அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அதுக்கு தான். அட பாவீங்களா, கிளாஸ் ரூம்லேயே ஆரம்பிச்சிட்டிங்களா? அதுக்கு தான் அவன் வரலையா? ஆமாம் சரி சீக்கிரம் கொடு, அங்கே அவன் வெயிட் பண்ணிருக்கான்.
சீக்கிரம் விடு சீக்கிரம் விடு. ஃபவுண்டேஷன் கேட்டானா? ஆ ஆமாம் ஆமாம், அந்த கர்மம் தான். அப்புறம் இன்னொரு பேர் சொன்னான்டி. என்ன பேர்? அது இல்லைன்னா இதை வாங்கிட்டு வாங்கினான். எதுவும் இருந்தாலும் ஓகேன்ட்டு. கன்சீலர். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் அதான் அதான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா? கிஸ் பண்ண மட்டும் தெரியுமா? அதெல்லாம் தெரியும் தெரியும் கொடு. இருந்தாலும் ரொம்ப ஓவராக போகிறீங்களா? என்ன என் அண்ணன் உன் லவ் அக்செப்ட் பண்ணிட்டானா என்ன? இன்னும் இல்லைடே, இன்னும் இதை தடிக்கிறான். அவனை லவ் தாண்டா பண்ணுறான், அது எனக்கே தெரியுமே. அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? என் அண்ணன் அவனை லவ் பண்ணுறான்டா, தெரியும். லவ் பண்ணாமையா இதெல்லாம் பண்ண விடுவான்? ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது எங்கே கூடாது? இந்தா இதானா? முன்னாடி பார்க்க அப்படி ஸ்கின் கலரில் இருக்குது, இதுக்கு தான் கேட்டானா? ஆமாம் ஆமாம். காலி பண்ணுறாதீங்க, பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வாங்கி தரணும். என்கிட்ட இருக்கிறது இது ஒன்று தான். சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சங்கோ தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் ரொம்ப ஓவராக தாண்டா போகிறீங்க, பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. செம்மீனுக்கு வந்து இங்கே ஐயோ எங்கே போனான் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவோம், நான் எப்படி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த சைடு சங்கல் தான் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ சும்மா இந்த அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொடு கேட்டது எங்கே தோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ சும்மா அம்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இங்கே வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு உட்கார வைக்கிறாங்க. இப்போ சங்கு தான் என்னடா இதை பிடிச்சிக்கோ. என்னது இது? ஃபோன் கேமரா. இதே அதுக்கு தோ இதை போடுறதுக்கு தான். எப்படி போடுவேன்? அதுக்கு தான் பிடிச்சிக்கோ. என்னடா கிஸ் மட்டும் அடிக்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் பிடிக்க மாட்டியா? சரி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சங்குக்கு கேமரா பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜம்மந்தா அப்படி போட்டுட்டு தெரியுதா அப்படின்றாங்க. இப்போ சங்கு தான் அடியே குள்ளிச்சி ஒன்றுமே தெரிலடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சிவனோட நெக்க பிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இப்போ அழைச்சி விட்டா இல்லை தெரியுதான்னு பார்த்தேன், போடா பக்கி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜிமெண்ட் போடுறாங்க. இப்போ சங்கு தான் ஒன்றுமே தெரியலடி, திரும்பவும் கிஸ் பண்ணிட்டா நான் செருப்பால் அடிக்கிட்டா அப்படின்றாங்க. சரி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமெண்ட் அதை போட்டு நல்ல வேலை என் தங்கச்சி வச்சுருந்தா, அவள் எப்பயுமே வச்சிருப்பா, நீ அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கூடா. வச்சுருந்தேன்டா, இன்றைக்கி தான் வீட்டில் வச்சுட்டு வந்தேன். எதுக்கு? எனக்கு நீ காலேஜ் வரமாட்டேன்னு அத்தை சொன்னாங்க, அதனால தான். என் அண்ணன் கூப்பிட்டு வந்து விட்டுட்டான். எப்பயுமே பேக்லேயே வச்சுருப்பேன், இன்றைக்கின்னு பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன். சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மண்டா சரி கிளாஸ் போகலாம் வா. கிளாஸ்க்கா? அங்கே எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கானுங்க. ஏன்? மொதல் தடவை நீ ஒரு பீரியட் வரல, அதுக்கு தான். அடப்பாவீங்களா? சரி வா போகலாம் வா. இரு நான் ஃபஸ்ட்டு போகிறேன், பின்னாடி நீ வா, ஓகேவா? இல்லை நான் ஃபஸ்ட்டு போகிறேன். ஏன் இன்றைக்கி நான் வெளியே நிற்க வைக்கலான்னு பிளானா? போடி குளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சங்கு தான் நான் போகிறேன், பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சங்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சீலெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. இப்போ சங்கு தான் போனவர் திரும்ப வந்துட்டு ஜிம்மனோட இப்போ பிடிச்சி கிட்ட எடுத்து அப்படியே வந்து ரொம்ப ஹாஷாக ஜிம்மனோட இப்போ கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் பட்டுன்னு செஸ்ட்டில் தட்டுறாங்க. இப்போ சங்கு தான் கிஸ் வெயிட் பண்ணிட்டு போகிறேன் வந்து இச்சிப்பா அப்படின்ட்டாங்க. இப்போ சங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மினும் அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இவனுக்கு இதே வேலையை போச்சு, எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் திட்டிக்கிட்டே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ 1 ஃபைன் டே எனக்கு எழுப்பாதுமா, சண்டே தானேம்மா, எப்பயுமே ஜிம்மன் வந்துட்டான்னு சொல்லி காலங்காலத்தில் என்னை எழுப்புவேன். இன்றைக்கி சண்டே தானே, அவன் வரமாட்டான், என்னை விட நான் தூங்க போகிறேன் போமா. டேய் சீக்கிரம் எழுந்துருங்கடா, 2 பேரும் எழுந்துருங்கடா. அம்மா என்னம்மா பிரச்சனை உனக்கு? அவனை போய் எழுப்பேன், என்னை ஏன் எழுப்பிட்டு இருக்க? இருமாம்மா எழுந்துருடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சண்டை போட்டு எழுந்துக்கிறாங்க. இப்போ பார்த்தாலும் இதுங்களுக்கு இதே 2 பேரும் சண்டை போட்டு இருப்பீங்களாடா? அம்மா என்னம்மா வேணும் உனக்கு? என்னம்மா பிரச்சனை? கம்மனு தானம்மா தூங்கிட்டு இருந்தோம், எதுக்கும்மா இப்போ எழுப்புனேன்? அத்தம்மா வந்திருக்காங்களா? என்னம்மா சொல்கிறா? அத்தம்மா வந்திருக்காங்க. ஏன் என்னவா, என்ன விஷயம்? அது நீ கீழே வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், தூக்க போகிறப்பம்மா. எழுந்து வாடா நாயே வந்துலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதே சைடு அவங்க அம்மா வந்து ஜங்கு கத்திட்டு போயிடுறாங்க. அவனையும் எழுப்பி கூட்டுவான் அப்படின்றாங்க. ஜங்குக்கா பார்க்குறாங்க, அவர் தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ எட்டி ஒரு உதவிடுறாங்க. அவங்க தம்பி வந்து அப்படி கீழே போய் விழுந்துடுறாரு பெட்டில் இருந்து. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா அப்பயும் கீழே விழுந்த ஒரு வழியிலையும் படுத்து தூங்குறாரு திரும்ப. இது திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜங்குக்கு தான் எதுக்குடா வந்திருப்பாங்க?
தெரியலையே, இது வரைக்கும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. கடைசியாக சுகர்ணாக்கு கல்யாணம்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டோன்னே வரதில்ல. இப்போ என்ன அதிசயமாக வந்திருக்காங்க, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே யோசிச்சுட்டே கீழே போகிறாங்க. இப்போ கீழே தான் ஜிம்மில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிம்மனோட அம்மா, அப்பா, தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. சுகா, டயாங்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே பொறுமையாக இறங்கி வராங்க பாருங்கள். எல்லாருமே அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ மேக்கப் பின்னாடி தான் வந்திருப்பாங்க. இப்போ ஜங்குள் தான் அப்படியே மேக்கப்பாக திரும்பி, எதுக்கு இப்போ எல்லாம் என்னை இப்படி பார்க்குறானுங்க, என்னடா ஆச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி கீழே வராங்க. இப்போ இந்த சைடு, ஜங்குக்கு வந்துட்டியா, சீக்கிரம் வா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜிமினா கீழே குதிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. என்னாச்சு, எதுக்கு இவனுங்கெல்லாம் இப்படி உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான், மா என்னடா, எதுக்குமா எல்லாம் இப்படி என்ன பார்த்துட்ருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வா வா அம்மா, நானும் தான்மா இருக்கேன், என்ன மனுஷனாவே மதிக்கல, அப்படியே போய் குறப்பட அப்படின்னு சொல்லிட்டு மெக்க தள்ளி விட்டுறாங்க. இந்த சைடு மெக்க தான் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இப்போ அவங்க அம்மா தான், ஜங்குக் என்னோட பையன் தெரியும்ல, என்ன கேள்வி இதெல்லாம், எனக்கு ஜங்குக்கு தெரியாதா, இன்னும் ஜங்குக்கு முதல்ல விட இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்ட போல். ஆமாம் அத்தை, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். ஜங்குக் எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் மாமா. என்ன படிக்கிறா? பயோடெக் மாமா. ஓ பயோடெக்கா, சரி சரி, ஜிமன் காலேஜில் தானே படிக்கிறா? ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு தான் வந்தோம். என்ன அத்தை, என்ன விஷயம்? அது வந்து ஜிம்மனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கும். கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாகுதாவோட ஜிம்மனை திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மன் நோ ரியாக்ஷன், கீழே குனிஞ்சிட்ருக்காங்க. கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? அதுக்குள்ளேயுமா? ஆமாடா, அவன் காலேஜ் முடிச்சே ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுல. இப்போ அவன் வேறு டீச்சராக வேறு இருக்கான். ஸோ அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் மேலே திரும்பி கீழே குனிஞ்சிட்ருக்காங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜபு தான் அப்படியே வந்து ஜிம்மன் பக்கத்தில் வந்து உட்காராங்க. இப்போ ஜிம்மன் அப்படி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. ஏய் குளச்சி அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனா நோ ரியாக்ஷன். குளச்சி என்னடா, கல்யாணமா உனக்கு? நடக்க விட்டுருவேண்ணா. என்ன கல்யாணம் நடக்க விட்டுருவேண்ணா? என்னை தவிர வேறு ஒருத்தவனை கட்டிக்க விட்டுருவேண்ணா? கல்யாணம் கேட்குதா உனக்கு? எவ்வளோ சீக்கிரமா கல்யாணம் பண்ண விட்டுருவேண்ணா? வேறு ஒருத்தவனத்தோடு விட்டுருவேண்ணா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் காதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படி ஜகு பக்கம் திரும்பி, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விட்டுருவேண்ணா? கல்யாணம் பண்ணுறியா நீ? என்னை தாண்டி ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறியா? வேறு ஒருத்தனத்தோட விட்டுருவேண்ணா? லூசா நீ? லூசா ஜங்குக் நீ? என்னது லூசா? எப்பட்றா வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நீ ஒத்துக்கிட்ட? எப்படி ஒத்துக்கிட்ட? ஐயோ கடவுளே, முதல்ல மாப்பிள்ளை யாருன்னு கேளு. கேளுடா. அதான் சொல்லு ஜங்கு. அம்மா, யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? இல்லை, யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு கேட்குறேன். யாரை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க? என்ன ஜங்குக்கு இதெல்லாம் கேள்வி? ஒன்று தான். ஓ நான் தானா? என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்குறாங்க. இப்போ அந்த சைடு ஜிம்மனோட அம்மா தான், ஆமாம் அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை பார்க், நான் ஒன்றும் சொல்லலை. இல்லை நீ, நான் ஒன்றும் சொல்லலை, பொறுமையாக சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஆமாம் ஜங்கு, உனக்கு தான் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் தான் அப்படி ஜங்குக்கா பார்த்து மென்டல் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஏன் ஜங்கு, உனக்கு என் பையனை பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஜிம்மனோட அம்மா கேட்குறாங்க. ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்லை, எனக்கு ஜிம்மனை பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான், எனக்கு தான் தெரியுமே அவன் எப்படி வேணான்னு சொல்லுவான். ஜிம்மனுக்கு ஓகே தான், ஜிம்மனை ஓகே சொல்லிட்டான். ஜிம்மன் ஓகே சொல்லிட்டானா? ஆமாம், ஜிம்மன் ஓகே சொல்லிட்டான். ஹே குளச்சி, ஓகே சொல்லிட்டியா அப்படின்னு ஜிம்மனை பார்த்து கேட்குறாங்களா. ஜிம்மன் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. நான் கொஞ்சம் ஜிம்மன் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்றாங்க. இப்போ அவங்க எல்லோரும் சரி பேசிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ கட் பண்ணி காமிச்சா, எதுக்கு இப்போ இப்படி கட்டி பிடிச்சிட்ருக்கா, விட்டுடா,
என்ன நிஜமாவா? நிஜமா கல்யாணமா? நமக்கா? ஆமாம் நமக்கு தான். என்ன என்னை கட்டிக்க பிடிக்கலையா? பிடிக்கலன்னே சொல்லு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நானே வேணான்னு சொல்லிடுறேன். நான் ஏன்டி அப்படி சொல்ல போகிறேன்? முதல்ல எதுக்கு இப்படி என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கேன்? யாராவது பார்த்து என்ன நினைப்பாங்க? முதல்ல இப்போலேருந்து கையெழுத்துங்க. நான் கேட்டதுக்கு பதில், நான் எப்பயும் உன்னை இப்படி தானே பேக்லேருந்து அப் பண்ணுவேன், அப்புறம் என்ன? ம் ம் சரி, என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்போ தனியாக பேசணும் சொல்லு. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஒத்துக்கிட்டேன். எப்படி எப்படி ஒத்துக்கிட்டா? என்ன என்ன உன்னை கம்பல் பண்ணாங்களா? என்ன யார் கம்பல் பண்ண போகிறா? அப்புறம் எப்படி எப்படி முதல்ல உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க? அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி காமிச்சா, ஐயோ ஜமுனா இப்படி இருக்க அத்தை, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜமன் தான் ஜம்கோட அம்மா அப்பா எல்லோரும் உட்கார வைக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிம்மனோட அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் நார்மலாக சாதாரணமாக பேசிக்கிறாங்க. இப்போ ஜிம்மனோட அம்மா தான் மிஸ்ஸஸ் ஜான் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ சொல்லுங்கள் நீ உனக்கு ஏதாவது நல்ல இடம் தெரிஞ்சால் சொல்கிறியா? என்ன இடம்? இல்லை ஜிம்மனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், ஸோ நல்ல ஒரு மாப்பிள்ளையாக பார்த்து நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மனுக்கு இது ஷாக்கு. ஜிம்மன் அப்படியே அவங்க அம்மா திரும்பி பார்க்குறாங்க. சொல்கிறியா? ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்ல. உங்களுக்கு தெரியும்ல ஜிம்மனுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு, ஸோ யாராவது நல்ல பையனாக பார்த்து இருந்தால் சொல்லுங்கள். அண்ணி என்ன இது? என்னது என்ன வெளியே பார்க்க சொல்கிறீங்க? அப்போ என் பையன்? உன் பையனா? அவனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு. சங்குக்கு இருக்காங்கள, சங்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இல்லடி வேணாம், ஆல்ரெடி சுகா பண்ணதே எங்களால் இன்னும் பொறுத்துக்க முடியல. இதில் சங்குக்கெலாம் வேண்டவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அவன் சின்ன பையன், தானே காலேஜ் படிச்சுட்ருக்கான். காலேஜ் என்ன செகண்ட் இயர் படிக்கிறானா? ஆமாம், ஜிம்மனை விட சின்ன பையன்டி. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசும் கிடையாது. ஸோ வேண்டாம், நாங்கள் வெளியவே பார்த்துக்குறோம். அண்ணா என்னண்ணா, சுகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருந்தோம். சுகாவுக்கும் ஜிம்மனுக்கும் தான் பேசியிருந்தோம். அப்புறம் என்ன, சுகா லவ் பண்ணிட்டான், வேறு என்ன பண்ண முடியும்? 2 பேருக்கும் பிடிக்காத வாழ்க்கையாக கட்டி வைக்க முடியும். அதனால் அவனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இப்போ என் பையன் ஜங்குக்கு இருக்கான்ல, அவனுக்கு உங்கள் பையனை தர மாட்டிங்களா? இல்லைம்மா, ஆல்ரெடி அண்ணா இந்த வாட்டி ஒரு பிரச்சனையும் வராது. ஜங்குக்கு யாரையுமே லவ் பண்ணல. ஜிம்மனுக்கு ஜங்குக்கு பிடிக்கும் தானே? பிடிக்காதா? என் பையனை உனக்கு பிடிக்காதா ஜிம்மன்? சொல்ல. அது வந்து அத்தை பாருங்கள், அவனுக்கே பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, நம்ம ஜங்குக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் என்ன சொல்ல போகிறேன், என் பையனை உங்கள் பையனுக்கு கொடுக்குறதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். பரவாயில்ல ஜிம்மன், நாங்கள் ஜங்குக்கு கொடுக்குறோம். என் பையனெலாம் நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்களா? அப்படி இல்லை, ஆல்ரெடி சுகாவை விடுங்க, அத்தை முடிச்சிடுச்சுல, அது முடிஞ்சே 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ எதுக்கு திரும்பவும்? அதான் ஜிம்மன், என் பையன் இருக்கான்ல, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் நான் கேட்குறோம், நீங்கள் சொல்லுங்கள். என் பையனுக்கு உங்கள் பையனை கொடுக்கல உங்களுக்கு விருப்பமா இல்லையா? இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, நாங்கள் எதுவும் எடுத்துக்க மாட்டோம். விருப்பமா இல்லையானா அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜங்கோக்கா எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் திரும்ப ஜங்கோக் ஜிம்மெல்லாம் பிடிக்காது அப்படின்லாம் சொல்லிட்டானா எங்களுக்கு கஷ்டமாயிடும்ல. அவன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான், நாங்கள் கேரண்டி. கண்டிப்பாக அவனுமே சொல்ல மாட்டான். சரி, நம்மளே பேசிகிட்ருக்கோம் ஜிம்மனுக்கு. அது வந்து ஜிம்மன் என்ன பாரு, அத்தையை பாரு. சொல்லுங்கள் அத்தை, என் பையனை கட்டிக்கிறதுல உனக்கு சம்மந்தம் இல்லையா? நான் உன்னை நல்லா பார்த்துக்குறேன், ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், ஜங்கோக்கை பார்த்துக்கிற மாதிரியே பார்த்துப்பேன். நீ சொல்லு. அவன் சேட்டை பண்ணுவான் தான், சின்ன பையன்தான், அவனை நீ திருத்து வரல. சொல்லு ஜிம்மன், என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் கம்பல் பண்ணுறேன்லாம் சொல்ல தேவையில்லை, நீ உன் இஷ்டத்தை சொல்லு, அது போதும். அது வந்து அத்தை சொல்ல. அப்பா சொல்லு ஜிம்மன். அப்பா விருப்பம்தான் எனக்கும். அப்பாவுக்கு பிடிச்சா எனக்கும் ஓகே, அப்பா அம்மாவுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், என் பையனை நீங்கள் ஜிம்மனுக்கு கொடுப்பீங்களா மாட்டிங்களா? எங்களுக்கு ஓகே தான், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி காமிச்சா, பாருடா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? நேற்று அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அப்போ தான். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். நேற்று நான் உன்னை பார்க்க வந்தேன் தானே? ஆமாம், அப்பயே ஏன் என்கிட்ட சொல்ல? அத்தை சொல்லுவாங்கன்னு நினச்சேன். எனக்கு தான் தெரியுமே நீ கல்யாணத்துக்கு வேணாம்லாம் சொல்ல மாட்டேன்னு.
சரி சரி சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ஆ அதான் சொன்னேனே, அப்பா அம்மாவுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்கலன்னு சொன்னால் நானே போய் சொல்லுவேன் கல்யாணம் வேணான்ட்டு. ஏய் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அப்போ பிடிக்குமா? அது வந்து சொல்லு, திரும்ப திரும்ப என் ஃபேஸை பார்த்து சொல்லு. சங்க என் ஃபேஸை பார்த்து, என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிச்சிருக்கா? அது வந்து கீழே குனியாமல் ஐஸை பார்த்து சொல்லணும், புரியுதா? அது அது வந்து பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்னை பார்த்துக்கிட்டே சொல்லு, நான் உன்னை எப்பயும் கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஹிப்பை பிடிச்சி சொல்கிறாங்க. ஜிம்மன் தான், என்ன ஜிம்மன் எவ்வளோ யோசிக்கிற? சொல்ல. நீ என்னோட சின்ன பையன். அது மட்டும் இல்லாமல் என் கிளாஸில் படிக்கிற. ஆமாம், உன் கிளாஸில் தான் படிக்கிறேன். நீ எனக்கு டீச்சர் தான். அப்புறம் நீ ரொம்ப சேட்டை பண்ணுவ. ஆமாம், சேட்டை பண்ணுவேன். என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். அப்பப்போ பண்ணுவேன், எப்பயும் பண்ணுவேன். சரி, எப்பயும் டார்ச்சர் பண்ணுவேன். சரி சொல்லு, இதெல்லாம் வச்சு பார்த்தா அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல வர. அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. கீழே குனிஞ்சு சொல்லக்கூடாது, என் ஐஸை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிம்மனோட ஃபீஸை பிடிச்சி சொல்கிறாங்க. சொல்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ஜங்குக்கு அது வந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு, எனக்கு அது ஓகே தான். எனக்கும் ஓகே தான், புரியுதா? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லு, புரியுதா? அடிக்கொள்ளாச்சு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நிஜமாவா? சத்தியமாக எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நான் போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும் நீ போய் சொல்ல மாட்டேன்னு. எனக்கும் ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத எனக்கு முழு சம்மதம். எங்கள் அப்பா அம்மா விருப்பத்தோடு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? சரி கிட்டப்பா. கீழே எல்லோரும் இருக்காங்களா? நீ இப்போ என்னோடய ஒய்ஃப் தானே, இன்னும் கல்யாணம் ஆகலை. பரவாயில்ல, ஆகலைனாலும் பரவாயில்ல. எல்லாம் கீழே இருக்காங்க, கீழே போகலாம், வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம என்ன சொல்ல போகிறோன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. சீக்கிரவா. ஒன்று முடியாதா? நீ இப்போ என் ஒய்ஃப் ஆக போகிற, ஒன்றும் ஆகலைல்ல, தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. இப்போ ஜக்கக்கோரி பின்னாடியே போகிறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணி காமிச்சா, எனக்கு கல்யாணத்தில் ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் அப்படியே டர்ன் பண்ணி ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், என்ன எல்லாம் என்ன பார்க்குறீங்க? எனக்கும் ஓகே தான், அப்படிலாம் பார்க்காதீங்க, எனக்கும் ஓகே தான் அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜங்குக்கோட அம்மாவுக்கு மூச்சே வருது. ஏம்மா அப்படி மூச்சு விட்றீங்க? பின்ன என்ன சொல்லுவேன் ஏதோ சொல்லுவேன்னு தெரியாமல் இங்கே எல்லாம் மண்டை பிடிச்சிட்டு இருந்தோம். எனக்கு ஓகே தான்ம்மா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி வந்து ஜங்குக்கு தான், ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. ஜிம்மனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எனக்கு ஒரே கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? நானும் ஜிம்மனும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் தனியாக ஒரு வீடு வேணும். என்ன அப்படின்ற மாதிரி ஜிம்மன் ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம், எனக்கும் ஜிம்மனுக்கும் தனியாக ஒரு வீடு வேணும். அப்போ தான் நான் ஜிம்மனை கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ எல்லோரும் கன்ஃபார்ம் நாங்கள் உங்களுக்கு தனி வீடு கொடுத்துட்றோம். அப்போ ஜிம்மன் என் கூட இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா வந்து ஜிம்மனோட ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. நான் வரமாட்டேன், நான் இவங்க கூட தான் இருப்பேன். அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். என்ன சொல்கிறீங்க? என்னம்மா கல்யாணம் வேணாவா? இல்லை பரவாயில்ல ஜிம்மன், நான் உன்னை வாரத்தில் கண்டிப்பாக 3 நாள் வந்து பார்க்குறேன், சரியா? சரிங்க அத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தாவடி ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறாங்க. ஜங்குக்கு தாவடி ஜிம்மனை பார்த்து கண் வச்சுட்டு சரி கல்யாணம் வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டேஸை ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஒன் ஃபைண்டு மச்சான் என்ன ஜங்கு கிளாஸ் தான் நடந்துட்டுருக்க, அப்புறம் அவன் பார்த்தா நான் வெளியே அனுப்புறதுக்கா? மச்சான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னதுடா? அது வந்து ஒரு முக்கியமான விஷயம்.
சொல்லி தொலைடா நாயே, அவள் பார்க்க போகிறா, சொல்கிறா என்னடா விஷயம். நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துடு. ஏன் வா, ஏன் சொல்கிறேன். என்னடா என்ன சொல்லு, என்ன விஷயம். அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு என்ன என்கேஜ்மெண்ட்டு. என்ன அப்படின்ற மாதிரி காய் கத்திக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் டீ ஏன்டா கத்துற. காய் என்னாச்சு அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை மேம், பள்ளி போச்சு, அதான் மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காயா தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துருவாங்க. என்னடா சொல்கிற, என்கேஜ்மெண்ட்டா எப்படா. அதான் நாளைக்கு. என்ன இன்றைக்கி சொல்கிற. ஆமாம் நாளைக்குனா இன்றைக்கி தானே சொல்லுவாங்க. ஏண்டா உங்கள் ஃப்ரெண்டு என்ன லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜா? செகண்ட் இயர்லாமா மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. என் வீட்டில் நானே கேட்டாலும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கடா. சரி வந்துடு நாளைக்கு, சரியா? நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நீ என் வீட்டில் இருக்கணும். அப்போ நீ நாளைக்கு காலேஜ் வரமாட்டியா? நாளைக்கு நான் வரமாட்டேன். சரி. ஆமாம் யாரா அந்த பொண்ணு? நாளைக்கு வருவல, நீயே தெரிஞ்சுக்கோ. ஏன் இப்போ சொன்னா என்ன? நாளைக்கு வரும்போது நீயே தெரிஞ்சுக்கோ. அப்படியே ஃபோட்டோவாவது காட்டேன். சர்ப்ரைஸ். நாளைக்கு வந்துடு. யார்கிட்ட சொல்லாதடா எனக்கு கல்யாணம்லாம். சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்ல, சத்தியமாக சொல்ல மாட்டேன். அவனுங்க 2 பேரும் கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. மச்சான் வந்துட்டியா? ஏய் நாடா ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது, நல்லா கிராண்டாக தான்டா நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் அப்படியே உள்ளே வராங்க. இப்போ ஒரு நிமிஷம் நான் யாரை கூப்பிட்டு வரேன். மாலா. சரி இப்போ கூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காய் நின்றுட்டுருக்காங்க. இப்போ காய் தான், மச்சான் இங்கே ஜூஸ் இருக்குது எடுத்துக்கிட்டா. என்னடா கேள்வி, எடுத்துக்கோ என்ன வேணாலும் எடுத்துக்கோ, இது என் வீட்டு கல்யாணம், என் கல்யாணம், என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காயா ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ காய் வந்து ஜூஸ் குடிச்சிட்ருப்பாரு, பின்னாடி இருந்து சங்கு கூப்பிட்ருப்பாங்க. இப்போ காயும் அப்படியே திரும்புகிறாங்க பாருங்கள், ஜூஸ் குடிச்சிட்டு தான் இருக்கார். பக்கத்தில் பார்த்தா ஜிம்மன் நிற்கிறாங்க. இப்போ காய் தான் அந்த ஜூஸை வந்து ஒரு மாதிரி துப்புறாரு. இப்போ டீ என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுற காய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய் தான் பார்க்குறாங்க, ஜிம்மனோட கிப்பில் வந்து சங்கு கை வச்சிட்ருக்காரு. மச்சான் அப்படின்றாங்க. என்னோட ஆளு அப்படின்றாங்க. இப்போ காய் தான் ப்ரொஃபஸர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மச்சான் எப்படா கரெக்ட் எப்படா பண்ண? மச்சான் கரெக்ட்லாம் பண்ண தேவையில்லை, கொள்ளச்சி ஆளா எப்போத்துலேருந்து? அது 10th படிக்கிறதுலேருந்து. சங்கோ 10th படிக்கிறதுலேருந்தா? சேண்டா சின்ன வயசுலேருந்து உங்க கூட தானடா சுற்றுறேன், எனக்கு ஒரு தடவை கூட நீ சொன்னதே இல்லை, அப்புறம் எப்படி லவ் 2 பேரும்? குளிச்சு நம்ம காலேஜ் தான் தெரியும்ல. அப்படியா ஏட்டா, அது கூடவா தெரியாமல் இருந்தா? எனக்கு தெரியாத. நம்ம காலேஜா என்ன? ஆமாம் குளிச்சி என் காலேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் குளிச்சி என்னோட அத்தை பையனா? சொல்லவே இல்லை. எப்போ இதெல்லாம்? அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து. அவன் வந்து நான் 10th படிக்கும் போதே ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் பெரிய கதை மச்சான். இப்போ சிவன் தாவடி சங்கு கூட கால் அடிக்கிறாங்க மச்சான். வலிக்குதுடி. ஏண்டோ இதெல்லாம் மட்டும் சொல்லுவேன். சரி ஆமாம் குளிச்சி அத்தை பையன், குளிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். கல்யாணமா? அது எத்தனை நாளில்? தான் நாளைக்கு 2 நாள்லையா? ஆமாம் 2 நாள். அப்புறம் காய் ப்ரொஃபஸர் இதை பற்றி யாருக்கும் சொல்லக்கூடாது, புரியுதா? ஓகே ப்ரொஃபஸர். தெரியும்ல ஜங்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டல? சொல்லிட்டேன் ஜிம்மன், நான் பார்த்துக்கிறேன். சரி அத்தை கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரேன். ஜிம்மன் சொல்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனை பிடிச்சி ஜங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சின்னதாக ஒரு பெக்கு கணக்கில் வைக்கிறாங்க. சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ காயா அப்படி வாயில் கை வச்சுட்டு, என்னடா இதெல்லாம், இத்தனை வருஷமாக உன் கூட தானே இருக்கேன். ஜிம்மன் சார் என்னோட அத்தை பையன் ஒரு தடவை கூட என்கிட்ட சொன்னதே இல்லை நீ. அதுவா, அது அவன் தான் சொன்னான் நம்மக்குள்ளே என்ன ரிலேஷன் சொல்லிட்டு காலேஜ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு. அதான் இப்போ கல்யாணம் ஆகிட்டு சொல்லுவீங்களா?
ஆஹா, வாய்ப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் பக்குள்ளச்சு முன்னாடியே வாங்கிடுச்சு. நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி யாருக்கும் சொல்லக்கூடாது, எனக்கு கல்யாணம் ஆனதும் யாருக்கும் சொல்லக்கூடாது, உனக்கு கல்யாணம் ஆனதும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. நான் தான் கெஞ்சி கூத்தாடி காய்கிட்டையாவது சொல்கிறேன்னு. சரி சொல்லிக்கோ அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தா. அதான் உன்னைய கூப்பிட்டேன். என் கல்யாணம் என் மச்சான் இல்லாமல் நடக்குமா? அடப்பாவி, எப்போத்துலேருந்துடா இதெல்லாம்? அது எப்போத்துலேருந்துன்னா 10th படிக்கும் போது நான் அப்போயே காலேஜ் பின்னாடி தெரிய ஆரம்பிச்சிட்டேன். 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க கிளாஸில். அவர் உன்னை திட்டிக்கிட்டே இருப்பார், நீயும் வாங்கிட்டே இருப்ப. காலேஜ் சின்ன வயசுலேருந்து திட்டி பழகிடுச்சு, நான் வாங்கி பழகிட்டேன், அவ்வளோதான். ஓ, இன்னும் பேரஞ்ச மாதிரியே இருக்கே. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு. என்னால் நம்ப முடியலடா. அதெல்லாம் விடு விடு. சரிப்பா, என்ன ஜூஸ் குடிச்சிட்ருக்கா? சரக்கு வேணுமா? இருக்கா? இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் அப்படியே வந்து ஜங்கு கூட்டு போகிறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ வெட்டிங் டே அன்றைக்கி தான் சுமந்தா அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு தான் போடட்டா அப்படின்றாங்க. இப்போ சுமந்தா போடுன்ற மாதிரி ஹெட்டு மட்டும் செக் பண்ணுறாங்க. காய் இங்கே நின்றுட்டுருக்காங்க. பக்கத்தில் சுகா, டே, அப்புறம் அவங்களோட அம்மா அப்பா. இந்த சைடு பார்த்தா அப்படியே வந்து ஜிம்மனோட அம்மா அப்பா, ஜிம்மனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. என்ன போடட்டா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே வந்து ஜிம்மனை பார்த்து கேட்டோன்னே ஜிம்மனும் அப்படின்ற மாதிரி ஹெட்டை செக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜிம்மனோட ஹேண்டில் வந்து ரிங்கை போடுறாங்க. இப்போ ஜிம்மனும் ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கோட அந்த ஹேண்டில் வந்து ரிங்கை போடுறாங்க. இப்போ எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃபாதர் தான், அவங்க 2 பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மனோட ஃபீஸை பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மினே எதிர்பார்த்துருக்க மாட்டார், சும்மா லைட்டாக கிஸ் பண்ணிட்டு விட்டுருவான் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கா இந்த சைடு அந்த கிஸ் ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கோட சிஸ்டர் லைட்டாக ஒரு கை வச்சு நகர்த்துறாங்க. இப்போ தான் ஜங்குக்கு அந்த கிஸை பிரேக் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே ஜங்குக்கோட ஐஸையே பார்த்துட்ருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறான் என்னன்னு, நீ ஐ லவ் யூ சொல்லு. இது வரைக்கும் நான் சொன்னது இல்லையா? சொன்னதே இல்லை. சரி இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சும்மா நான் ஜங்குக்கு ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு பேக் ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அந்த பேக்கில் வந்து அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜிமினோ அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ எல்லோரும் கிஃப்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஜிமினு ஜங்குக்கு தான் வாங்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்மனை பார்த்துட்டு ஜங்கு தான் அப்படியே லைட்டாக ஷோல்டரை வச்சு தட்டுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்னன்ற மாதிரி ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே யூஸ் கிட்ட வந்துட்டு கொலைச்சி எத்தனை நாள் எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்திருப்பேன், எனக்கு நைட்டு வா, நான் உனக்கு பயாலஜியே எடுக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே வந்து பிளிங்க் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க அங்கே அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் அப்படி திரும்புகிறாங்க, அங்கே அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ இங்கே பாரு ஜிம்மின், இந்த பாலை போய் ஜங்கு கிட்ட கொடுத்துட்டு ஆமாம் எனக்கே எல்லாம் தெரியும், நீ எதுவுமே சொல்லாது, தயவு செஞ்சு ஒரு அம்மாவோட கடமையாக, ஐயோ தேவையில்லம்மா, எனக்கு தெரியும், நீ எதுவுமே சொல்லாத, ஆமாம் அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மினி சொல்கிறாங்க. வாயை மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் வேண்டாமா நான் கடமை சொல்லணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் என்ன இவ்வளோ பெரிய பையன்லாம் எனக்கே எல்லாம் தெரியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனாக வந்து பாலை எடுத்துகிட்டு அப்படியே வந்து அவரோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிம்மனா அப்படியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிங்கிட்டு அந்த டோரை சாத்திட்டு ஐயோ எனக்கு என்ன பண்ண காத்துட்ருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே ஜோங்கிட்டேன் கெடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து கீழே குனிஞ்சிட்ருக்காங்க. என்னாச்சு, என்ன ஃபேஸு கீழே இருக்குது, என்ன நிமிந்து பாரு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் இப்போ நீ என்ன பண்ண போகிறா அப்படின்றாங்க. என்ன பண்ண போகிறேன்னா எத்தனை நாள் கனவு எனக்கு நிறைவேற போகுது. ஐயோ இப்படிலாம் பேசாதடா, எப்பயும் பண்ணுறது தானே, எனக்கு தூக்கம் வருது. எதா என்ன இன்றைக்கி தான் முக்கியமான நாள். ஐயோ சங்கு வானா சங்கு, எது வேணாவா, நான் உங்கள்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கவே இல்லை, இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கிறேன் இல்லை, இனிமேலும் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ இப்போ என்னோடய ஒய்ஃபா, நான் ஒய்ஃப்லாம் கிடையாது, நானும் பொண்ணா, நான் பையன்தான்.
அது மட்டும் இல்லாமல் நான் உன்னோட 2 வயசு பெரிய பையன். அப்போ நான் தானே டாப்பு. ஓ, இந்த கனவுலாம் வேறு இருக்கா தங்கத்துக்கு? செல்லும், நான் தான் டாப், நீ எப்பயுமே பாட்டம் தான். என் பொண்டாட்டி தான். நான் பாட்டம்லாம் இருக்க மாட்டேப்பா. எனக்கு பாட்டம்லாம் வேணாம், நான் தான் டாப்பாக இருப்பேன். நீ வேணால் பாட்டம் வந்துக்கோ. ஐயோ தங்கம், உங்ககிட்ட நான் பர்மிஷனே கேட்கல அப்படின்றாங்க. சங்கு, அதெல்லாம் முடியாது, நான் தான் டாப்பாக இருப்பேன் அப்படின்ட்டாங்க. இப்போ சங்குக்கு அப்படியே ஜிம்மில் வந்து அந்த பெட்டில் தள்ளிட்டு ஜூன் மேலே ஓவர் ஆகிறாங்க. என்ன பண்ணுறேன் டாப்பு, நீங்கள் டாப்பா, நீ பாட்டம், என்னோட பவர் ஆஃப் பாட்டம், என் பொண்டாட்டி அப்படின்றாங்க. சங்கு படம் அப்படின்றாங்க. சரி, எத்தனை நாள் தான் ஜங்கு ஓகே கேட்பேன். மாமான்னு சொல்லு. என்ன? ஆமாம் மாமான்னு சொல்லு. அதெல்லாம் என்ன சொல்ல முடியாது போ. மாமான்னு சொல்லுடி. நான் உன் மாமா பையன் தானே? ஆமாம் மாமா சொல்லு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது போ. சுகா மாமான்னு சொல்கிறேன். எத்தனை நாள் கேட்டிருக்கேன் மாமா சொல்லுன்ட்டு. சொன்னியா? இனிமேல் சொல்லுவேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ பண்ணுறதை பார்த்து நீ சொல்லுவடி. அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றல, இப்போ சொல்லுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சங்கு தான் அப்படி பொறுமையாக சிம்மனோட நெக்கில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சங்கா அப்படின்றாங்க. மாமா சொல்லு அப்படின்றாங்க. இப்போ சிம்மன் தான் மாமா அப்படின்றாங்க. சங்கு தான் அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மனோட நெக்கு ஜஸ்ட் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பொறுமையாக வந்து அவரோட ஷர்ட் பட்டன் அப்படியே கலட்டுறாங்க பாருங்க. இப்போ சிம்மன் தான் அப்படி சங்கு கை பிடிச்சிட்டு அப்படின்றாங்க. எனக்கு வேணும், பொறுமையாக பண்ணுறியா அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாங்க. ட்ரை பண்ணுறியா? பொறுமையாக பண்ணேன் சரியா? இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு மட்டும் நான் மட்டும் என்ன இதில் எக்ஸ்பர்ட்டானா? எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தாண்டி அப்படின்றாங்க. இப்போ சும்மா பொறுமையாக பண்ண சங்கா, பழிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கியா? பழிக்க தான் செய்யும். எனக்கு பழி இல்லாமல் பண்ணுறேன் ப்ளீஸ் பொறுமையாக பண்ண ப்ளீஸ். நான் தான் உனக்கு பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன்ல, நான் உங்கள்கிட்ட பர்மிஷனே கேட்கல தங்கம். ப்ளீஸ் பொறுமையாக பண்ண மாமா. இல்லை பொறுமையாக பண்ண மாமா. நல்லாயிருக்கு. எப்படி கூப்பிடு இனிமேல்? அதெல்லாம் முடியாது, நான் சங்குக்கு தான் கூப்பிடுவேன். சங்கு அதுவும் நல்லா தான் இருக்குது. என்ன வேணால் கூப்பிடு, ஆனால் இன்னைக்கு மட்டும் என்ன மாமான்னு சொல்லி கூப்பிடு அப்படின்றாங்க. சங்குக்கா மாமா சொல்ல பொறுமையாக பண்ணுறியா? சரி பொறுமையாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜிம்மனோட அப்படியே வந்து லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மனை அப்படியே பேக் கிஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து சங்கு தான் ஜிம்மனோட நெக்கு செஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேற்று முன்னிரவில் உன்னித்திலவு மடியில் காற்று நுழைவதனோ உயிர் கலந்து கழித்திருந்தேன். இன்று வெண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு லவிப்பதனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். எப்படியே கட் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. பள்ளிக்குதுடா. சரி ஒன்றும் இல்லை செம்மையாக இருந்துச்சுல, வலிக்குது தூங்குக்கா. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனோட அந்த ஃபேஸ் அப்படியே வந்து ரெப்பனை குத்திட்டு ஜிம்மனோட ஹேர்லாம் சரி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சு? ரொம்ப வலிக்குது. சரி ஒன்றும் இல்லை, சரியாயிடும். நான் இன்னும் சின்ன பையன் நினச்சேன். சின்ன பையனா? நான் எப்போ சொன்னேன் சின்ன பையன்ட்டு? என்னோட சின்ன வயசுல என்னோட வயசு கம்மினா எனக்கு சின்ன பையன் நினைப்பியா? வயசு மட்டும்தான் கம்மி, மற்ற எதுவும் கிடையாது. பிடிக்கி அசிங்கமாக பேசாத. ஐயோ அசிங்கமாக பேசுகிறேண்ணா. சரி வா என்ன ஒன்றா ரெண்டு போகலாமா? சரி பால் எடுப்போம், முடியல ஆல்ரெடி. இப்போ உனக்கு தூக்கம் வருது,
சரி சரி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு தான் அப்படியே வந்து ஜிமின் அப்படியே சேஸில் படுக்க வச்சுட்டு அவரோட ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படியே டைட்டாக பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமினை பார்த்துட்டு ஐ லவ் யூ டூ. இந்த வார்த்தையை கேட்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா? போய் சொல்லாத. போய் சொல்கிறேன் நான் அதுக்கு நான் போய் சொல்ல போகிறேன். பின்ன நான் தான் வெயிட் பண்ணேன், நீ இல்லை. நீ ஏன் வெயிட் பண்ண? ஏன் நான் லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? எப்படா சொன்னேன்? என்ன எப்போ சொன்னேன்? 10th படிக்கும்போது கூட ஐ லவ் யூ நீ சொல்லவே இல்லை. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். பிடிச்சிருக்குன்றதுக்கும் ஐ லவ் யூக்கும் ஒரே மீனிங் தான். எனக்கு நீ அதை சொல்லதே கிடையாது. இத்தனை வருஷமாக நீ கூட எல்லாமே பண்ணியிருக்க. எல்லாமே தான் கிடையாதுடி. சரிடா, இதை தவிர மற்றது எனக்கு கிஸ் பண்ணிருக்க, மற்ற பண்ணியிருக்கல. பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கூட என் ஐஸை பார்த்து ஐ லவ் யூ ஜிமின் சொன்னதே இல்லை. ஐயோ சொன்னதில்ல இல்லை. எனக்கு ஒன்று பிடிக்கும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கே தவிர ஐ லவ் யூன்னு சொன்னதில்லை. ஓ அதனால தான் மேடம் சொல்லலையா? ஆமாம், நீ சொல்லாமல் நான் எப்படி சொல்ல முடியும்? ஐயோ ஜிமின், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ரொம்ப 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 லவ் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு நீ இன்னும் ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப ரொம்ப என் குளிச்சு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஐ லவ் யூ. ஓகேவா? ஐ லவ் யூ டூ. ஐயோ இது தெரிஞ்சுதான் முன்னாடியே சொல்லியிருப்பேனே. அப்போ நான் ஐ லவ் யூ 10th சொல்லியிருந்தா அப்போயே ஓகே பண்ணியிருப்பேன். அச்சோ எவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டேன் நீ. ஐ லவ் யூ 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 டூ. ஒன்றே தானே, ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் தான் அப்படி வந்து வெளியே போகலாமா ஆனால் முடி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு, எதுக்கு எங்கேயே நின்றுட்டுருக்க? இல்லை இப்போ வெளியே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்? இல்லை போனால் அம்மா என்ன ஆச்சு அத்தை என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. கேட்டால் சொல்லு என்ன ஆச்சுன்னு. ஐயோ நீ எப்படி அப்படி வைக்கவே இல்லாமல் பேசுகிறேன், நான் அப்புறம் சொல்ல முடியும். சொல்லடி கொண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் மாமா என்னதுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அந்த செஸ்டில் இருக்க அந்த ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் என்ன வேணும்? ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு நீ இப்படி பண்ணனா திரும்ப ஏதாவது ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே நான் வந்து போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கு டைட்டாக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு டைட்டாக் பண்ணிட்டு அதை இவ்வளோ நாள் சொல்லாமல் மறைச்சிட்டு இருந்திருக்கேன். நீ சொல்லலை உனக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு. நீ சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன். பிடிக்காம ஐடி எல்லாம் பண்ணுவேன். நீ அதுக்காக மட்டும் பழகிறேன்னு அப்படி நினச்சியா? அப்படி நினைக்கல, இருந்தாலும் அப்படி தோணுச்சு. பைத்தியம் அப்படிலாம் வேறு தோணுமா அவனுக்கு? சரி கோவப்படாத மாமா, கோவப்படாத. வச்சுப்போ இந்த மாமா சொல்லியே நான் மயக்கிறேடி. சரி இப்போ எப்படி வெளியே போகிறது? ஆனால் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக்கு வெளியே போகிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த பாப்ஸ் அடிப்பாங்க பார்த்தீங்களா, பர்த்டேக்கு அடிப்பாங்களா, அது பாட்டுக்கு வெடிக்குது. இப்போ ஜிமின் அப்படி ஜங்குக்கோட ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. பின்னாடி தான் வந்திருப்பாங்க ஜிமின். இப்போ ஜங்குக்கோட ஷர்ட்டை டைட்டாக பிடிக்கிறாங்க. இப்போ ஜங்கு ஐயம்மா அப்படின்றாங்க. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான் எதா அப்படின்றாங்க. பக்கத்தில் பார்த்தா ஜிமினோட தங்கச்சி காய் 2 பேரும் தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஏய் என்ன பண்ணுறீங்க? ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றாங்க. டேய் என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்டுட்டு இருக்காங்க. காய்டா ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் மச்சான். ஐயோ இதுக்கெல்லாம் எவனா அதை வெடிப்பானா? இப்போ ஜிமின் தான் என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. டே அண்ணா அப்படின்றாங்க. நீ அப்படிலாம் நான் பார்க்காத, நீ அப்படி பார்க்காத அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான் எது இதெல்லாம் அப்படின்றாங்க. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என்ன எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவை பார்த்து இந்த சைடு ஜிமினோட தங்கச்சி மினி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் பக்கா அப்படின்ற மாதிரி ஹேண்டை காட்டுறாங்க. இப்போ ஜிமின் தான் புருக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட ஹேண்டை அடிக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ மினிடா ஐ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஏய் என்னங்களா அப்படி நிற்கிறீங்க 2 பேரும்?
ஏய் இதெல்லாமா அவகிட்ட சொல்லுவா, அவள் சின்ன பொண்ணுடா, அவளுக்கு ஏன் ஏஜ் தான் ஆகுது, இருந்தாலும் சின்ன பொண்ணு தான். ஏய் நீ என்னடி இப்படி கேட்குற, டே நடிக்காதடா, இவ்வளோ நாள் ஜங்குக்குனா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பி முடிச்சிட்டிங்களா? டே வாயை உடச்சிருவேன், இப்போலாம் பேசாத, அண்ணன்கிட்ட இப்படியே பேசுவேன், நீ வாயை மூடு, முடிஞ்சிச்சு தானே, ஐயோ சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு அப்படியே அது புலம்பிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ காய் மினி ஜங்குக்கெலாம் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி டீசர்ஸ் கிப் ஆகுதுரா இப்போ ஜிமன்னா சங்குக்கு இறங்கிக்கோ. டேய் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுதா, அதுக்கு இப்போ கூட எனக்கு காரில் உள்ளே கூட்டு போக மாட்டியா? நம்ம கல்யாணம் ஆனிச்சு யாருக்கும் தெரியக்கூடாது, மறந்துட்டியா? இல்லை ஞாபகம் இருக்குது, உள்ள மட்டுமாச்சு இறக்கி விட்டுறேன், நடந்து போடாங்க. அந்த ரொம்ப தான் பண்ணுறா குள்ளச்சி. சரி போமாம்மா. ஐயோ சும்மா என்னை மாமான்னு கூப்பிடாத. ஓ கூப்பிட வேணவா? ஐயோ இல்லை கூப்பிடு. அப்புறம் எனக்கு கோவமாக இருக்குமா, கூப்பிடாதடா, கோவப்படுறியா, இனிமேல் கோவப்படுறியா அப்படின்றாங்க. சும்மா எங்கேயே தான் பண்ணுருவேன். ஐயோ தேவையில்லை கிளம்பு, நான் சும்மா தான் சொன்னேன், நானும் அவ்வளோ அழகாக இருக்கேன். ஏய் அழகு என்னன்னு உனக்கே தெரில குள்ளச்சி, நீ எப்படிப்பட்ட பையன் தெரியுமா? ஏய் எங்கே வர ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, கிளம்பு சிம்மன், கிளம்புடா, படா போ சிம்மன். ஒரு கிசு செருப்புஞ்சிரும், கிளம்பு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிக்கி தான் போகலான்னு போயிட்டு, ஏய் இல்லைடா மறந்துட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் வந்து ஜீக்ஸை காட்டுறாங்க. இப்போ சங்கோக் தான் அப்படியே வந்து சிம்மனோட ஃபேஸை பிடிச்சிட்டு அப்படி திருப்பி லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ சிம்மன் தான் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ சங்கோக் தான் அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட்டு என்னமா சீக்கில் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனை பார்த்துட்டு ஐ லவ் யூ, கிளாஸில் பார்க்கலாம் சரியா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சிம்மனும் இந்த சைடு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே காரை எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா சங்குக் தான் அவர் காலை அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு வந்து கிளாஸில் நிற்கிறாரு. ஒரு மாதிரி மாசாக வந்து நிற்கிறாங்க. இப்போ காய் தான் பார்க்குறாங்க. காய் நடுவில் உட்காந்துட்ருக்காரு, 2 சைடில் வந்து அஞ்சுன்னு ஃபெலிக்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே கிளாஸில் இருக்க எல்லாருமே ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மன்மத லோகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்குள்ளே வராங்க. வாலிப வேகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காயோடு பார்த்துட்டே இருக்காங்க. நீங்குது இளமை இன்னும் தரும் புதுமை இனிமே காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வராங்க. அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க என்ன ஆச்சுன்ற மாதிரி. சங்குக்கு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இந்த பாட்டு உள்ளே வராங்க. இப்போ காய் தான் என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. வா பக்கம் வா அப்படின்றாங்க. இப்போ காய் தான் என்னது பக்கம் வரவா, வா பக்கம் வா, நீ என்னடா யாரடா கூப்பிட்ற அப்படின்றாங்க. மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காயோட ஃபேஸை வந்து அப்படியே 2 கையில் பிடிக்கிறாங்க பாருங்க. டேய் என்னடா பண்ணுற, டேய் கிசு அடிக்க போறியா ஈச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சங்குக் தான் அப்படியே விட்டுட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த நகத்தை கடிக்கிறாங்க பாருங்க. இப்போ அவங்க 2 பேருக்கு ஒன்றுமே புரியல, அஞ்சனுக்கும் ஃபெலிக்ஸ்க்கும். அப்படியே சங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. காய்க்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ தலை வீதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு காய் தான் அப்படி தலை வச்சுட்டு வந்து உட்காரு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு சங்குக்கும் அப்படியே காய் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. மச்சான் அப்படின்றாங்க. எனக்கு தான் அந்த விஷயம் ஆல்ரெடி தெரியுமே, அப்புறம் ஏன்டா மச்சான் ஏய் நாடா லூஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு காய் தான் மச்சான் நீ என்ன பண்ணி உணர்ச்சி வசத்தை முதல்ல அடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பொறுமையாடுறா அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. இந்த சைடு ஆமாம் என்னாச்சு சங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, லைட்டாக என் மச்சான் எனக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்றாங்க. இந்த சைடு அவன் பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அவனே ஒத்துக்கினான், அவன் பைத்தியம் தான், சரி பிரிஞ்சிடனாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுனே சொல்கிறாங்க. இப்போ காயம் சரி ரொம்ப டீசெண்டாக திட்டான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்களை சரி ஒன்றும் இல்லை பைத்தியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இப்போ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜிமன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கோட கிளாஸ்க்கு வெளியே தான் இருக்காங்க. இப்போ கையில் நோட்ஸ்லாம் வச்சுட்ருக்காரு. இப்போ அந்த நோட்லாம் வச்சுட்டு ஜிமன் தான் அவரோட ஹேர்லாம் சரி பண்ணிவிட்டு அவர் ஃபேஸில் இருக்க அந்த ஸ்வெட்டெல்லாம் வந்து தொடச்சிட்டு இப்போ அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ட்ரி ஆன உடனே ஜிமனோட கண்ணை வந்து லாஸ்ட் ரோக்கு போகுது. லாஸ்ட் ரோவில் தான் ஜங்குக்கு உட்காந்துட்டு இருப்பார். இப்போ ஜங்கு தான் லாஸ்ட் ரோவில் இருந்து ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மனுக்காக ஸ்மைல் வருது. அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு நடுவில் நின்றுட்டு ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க. ஜங்குக்கு பார்க்கல. ஜங்குக்கு பார்த்தா அவர் சிரிச்சிடுவார். அதனால ஜங்குக்கு பார்க்காம சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் புரியுது. அவரும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ ஜிமன் தான் எல்லோரும் அவங்க ஃபிசிக்ஸ் புக் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் ஃபிசிக்ஸ் புக் எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. இப்போ புக் எடுத்து வைடா புக் எடுத்து வைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் புக் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறத பற்றினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாஸ்ட்டில் பார்த்தா ஜங்கு தான் அப்படியே ஜிம்மனை பற்றி ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு கையில் ஹார்ட் வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மனா அப்படியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஐயோ ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து இப்போ எல்லோரும் பிஜி எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்குக் ஜிம்மனே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு எழுந்துக்கிறாங்க. பேஜ் நம்பர் எடுத்தியா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனும் அதுக்கே தெரிஞ்ச ஜங்குக்கு தலையை மட்டும் ஆட்டுறாங்க. 143 பேஜ் நம்பர் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படி சொன்னானே ஜங்குக்கு ஒரே ஸ்மைலு. இப்போ ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து 143 பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டேன் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உட்காரு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு உட்காடுறாங்க. இப்போ சும்மா தவளி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணு தான் எழுந்து சார் பேஜ் நம்பர் 143 இல்லை பேஜ் நம்பர் 183 அப்படின்றாங்க. ஓ அப்படியாம்மா சாரி எடுத்துக்கோ ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. என்னடா நாளைக்கே பேஜ் நம்பர் தெரில பக்கி அது பேஜ் நம்பரில் பக்கி. அப்புறம் ஐ லவ் யூ மச்சான் என்ன மச்சான் எனக்கு சொல்கிறேன் 143 ஐ லவ் யூடா அதை தான் வந்து சொல்கிறான். ஓ சரி அப்போ சார் நீங்கள் அந்த பதில் சொல்லியா சொன்னேனே 143 எடுத்துக்கிட்டேன் ப்ரொஃபஸர் கேட்கலையா? ஐயோ சீக்ரெட் கோட்லாம் வச்சு லவ் பண்ணுறீங்களேடா முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சரி தள்ள கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எடுக்கும்போது ஜிம்மன் அப்பப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்மனுக்கு ஸ்மைல் வருது. அதனால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. போர்டில் சாக்லேட் வச்சு எழுதுகிறாங்க. அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்போ தான் க்யூட்டான ரியாக்ஷன் மாதிரி ஹார்ட்லாம் கொடுக்குறாரு. இந்த ஹார்ட்டில் அம்பு விடுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறாரு. சிரிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தாலே ஜிம்மனுக்கு ஆகுது. இப்போ ஜிம்மனும் ஐயோ அப்படின்ற மாதிரி கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. அவரால் கிளாஸ் ஒழுங்காகவே எடுக்க முடியல ஜங்குக்கு பண்ணுறதுனால. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு கீழே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே வந்து புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அடுத்த சாப்டர் எடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே வந்து ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மனும் ஜங்குக்கு பார்க்குறாங்க பாருங்கள். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாங்க. அவர் லிப்ஸை மட்டும் முன்னாடி தள்ளி. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஷாக் ஆகி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி கீழே குனிகிறாங்க. கீழே குனிஞ்சிட்டு ஷை ஆகிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த சைடு பார்த்துட்டு அவர் ஒரு பக்கம் கீழே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகும். ஸ்க்ரீனை பாருங்கள் ஒரு வீடியோ ப்ளே ஆகும். அந்த வீடியோவில் வர மாதிரி தான் 2 பேரும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். ஜங்குக்கு அப்படியே கீழே குனிஞ்சு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த சைடு தான் வாயை புழுந்துட்டு இதை பார்த்துட்டு இருக்காங்க ஜங்குக்கோட ஃபேஸு. ஐய முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க எம்ஜனோட ஷோல்டரில் அடிக்கிறாங்க. வலிக்குது. என்ன அடிக்கிறடா ஒன்றும் இல்லை
தெரியாமல் கொசு இருந்துச்சா அதை அடிக்கிறதுக்கு பதிலாக ஒன்று அடிச்சிட்டேன் சாரியே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ சும்மா நக்கீரை கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிருக்காங்க பாருங்கள். இப்போ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா மினி தான். சார் நீங்கள் ஷை ஆகுறீங்களா என்ன அப்படின்ட்டாங்க. இப்போ மினி தான் அப்படி கேட்டு சும்மா அப்படின்றாங்க. ஷை ஆகுறீங்களா சார்? ஷையா நான் ஏன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி மினியும் பார்க்குறாங்க. இருடி உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மினி தான். இல்லையே சார் கீழே கொஞ்சம் ஷையா நீங்கள் நான் பார்த்தேன், அழகாக ஸ்மைல் கூட பண்ணீங்க. ஷையா இல்லை ஸ்மைலா நான் பண்ணலையே. இல்லை சார் நீங்கள் ஸ்மைல் பண்ணீங்க, நீங்களும் பார்த்தீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட சொல்கிறாங்க. எல்லோரும் ஆமாம் சார் நீங்கள் ஷையா நீங்கள் அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு மினி சொல்லுங்கள் சார் டெம்பரேச்சர் ஃபீவர் வந்தால் எவ்வளோமா இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ மினிதா சார் அப்படின்றாங்க. கிளாஸ் கவனிக்கிறீங்களா? இதை கவனிச்சிங்கள? கிளாஸ் கவனித்தப்போ இதை தான் சொல்லிக் கொடுத்தேன், சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்றாங்க. இப்போ சங்கர் தான் அவருடைய கையை வந்து வாயில் வச்சு கீழே கொஞ்சம் சிரிக்கிறாரு. மாட்டிக்கினா அப்படின்ட்டு. இப்போ நானும் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மினி ஒரு பக்கம் அப்படியே வந்து சார் அது வந்து தெரியாதா? தெரியாது சார் வெளியே போ அப்படின்றாங்க. இப்போ மினி தான் அப்படியே அந்த புக்கை எடுத்துகிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினோடய ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜிமின்டா என்ன நீ இந்த பழக்கத்தை விடலையா? விட மாட்டேன், என்னைக்கும் இந்த பழக்கத்தை நான் விட மாட்டேன். டே நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஆமாம் ஆயிடுச்சுதான், அதுக்கு என்ன? இப்போ நம்ம வீட்டில் கூட மீட் பண்ணலாம் ஜங்கு. மீட் பண்ணலாம். இன்னமும் இந்த ரூம்குள்ளே என்னை பற்றி இருக்கிறது நீ நிப்பாட்டல, என்றைக்கும் நிப்பாட்ட மாட்டேன். ஐ மிஸ் யூ டூ. காரியம் ஏன்டா கிளாஸ் எடுக்கும்போது அப்படிலாம் பண்ணுற? எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக ஷையான தெரியுமா? ஐயோ நீ சும்மா இருடா. ஐ லவ் யூ டூ. எதுக்கு 143 பேஜ் நம்பர் கேட்டில்ல, அதுக்கு தான் ஐ லவ் யூ டூ. கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். ஐ லவ் யூ டூ ஜங்கு. ஐ மிஸ் யூ ஜங்கு. கூட தானே இருக்கேன், இருந்தாலும் நான் கிளாஸில் இருக்கும்போது நான் மிஸ் பண்ணேன் அப்படின்றாங்க. ஐ மிஸ் யூ டூ. சும்மின் அழகாக சிரிக்காத, அப்படிலாம் பண்ணாத, நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தாடி ஜங்கு பார்த்து கிஸ் வேணுமா என்ன? வேணாம்லாம் நான் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சும்மா தாவடியே வந்து அவரே போய் ஜங்கு கூட ஹெட்டில் வந்து அவர் ஹேண்டை போட்டு அப்படி கிஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஜிம்மின்னு பின்னாடி ஜங்குக்கு தெரிவார். ஜிம்மினும் ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போயுமே கிளாஸ் எடுக்கும்போது ஜங்குக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவார். ஜிம்மினும் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணி ஷை ஆகிட்டு இருப்பார். அப்பப்போ ஜங்குக்கு வெளியே தத்திடுவாங்க கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.